ஹேடா சுகர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேபி கேர்ள் மீட் பிஸியோ குல்லர்ஸ் இது வந்து என்னென்னா 3K ரீச் பண்ணிட்டேன்டா. ஸோ அதுக்காகவும் அப்புறம் வந்து இந்த ஒன் ஷாட்டை வந்து ஒருத்தங்க ஸ்பெஷலாக கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட் போடுங்க, நீங்கள் 3+1 = லவ் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3+1 ஃபைனல் பார்ட்டவே கேட்டாங்க. ஆக்சுவலாக 6-7 மாதம் ஆகிப்போச்சு போட முடியல, சாரி லேட்டாக போடுறதுக்கு. இதுக்கும் சேர்த்தி போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான்டா 2 பேருக்காகவும், அதாவது 3K நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கும் அப்புறம் அவங்க கேட்டதுக்கும். ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமாடா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் சீனில் ஒரு கோவில் கிராமத்தில் இருக்க கோவில். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா அந்த கோவிலில் வந்து நேர்த்திக்கடன், உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்தா நேர்த்திக்கடன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாங்க. அதாவது சேவலாக இருப்பாங்களடா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இப்போது 15 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா, 15 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து அவங்க கூட தான் வந்திருக்கீங்க. கூட வந்துட்டுருக்கும்போது உங்கள் அப்பா தான் சொல்லிகிட்ருக்காரு, இவளை வந்து குழந்தையாக இருக்கும் போதே இந்த சேவலை கொண்டு வந்து அறுத்துருக்கணும், இத்தனை வருஷம் தள்ளி போட்டு தப்பாக போச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வராங்க. உங்கள் அம்மாவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் நினச்சிக்காதீங்க, பார்த்துக்கலாம், இப்போவா அது வந்து செய்கிறோம்ல, நம்ம மறக்கலைல்ல, விட்டு போகலைல்ல, கண்டிப்பாக இதெல்லாம் சாமி வந்து ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பாவா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து அப்படியே இந்த கோயிலுக்கு தானே வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸோ சொந்த பந்தமோ யாருமே இல்லை. அந்த ஊர்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் போயிட்டாங்க. வெளியூரில் போயிட்டு அவங்க வேலை தேடி படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியூர் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் வந்து ரிட்டர்ன் போகிறீங்க. உங்கள் ஒரு ஃபேமிலி மட்டும்தான் போகிறீங்க அந்த ஊருக்கு, சரியா? வேறு யாரையும் கூட்டிகிட்டுலாம் போகல. ஒரு 3 பேர் மட்டும்தான், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா 3 பேர் மட்டும்தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் ரொம்ப பட்டிக்காடு, ரொம்ப பட்டிக்காடு. அங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த வில்லேஜில் வந்து விவசாயமும் பண்ண முடியாது, தொழிலும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் எல்லோரும் வெளியூரே போயிருப்பாங்க. இப்போது அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 50-60 பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பெரிய வில்லேஜ். பட் அங்கே வந்து யாருமே இப்போ இல்லை, 50-60 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டமே இல்லை. அந்த வீதியிலே பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் நடப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த ஊரையே வித்தியாசமாக பார்த்துட்டு வரீங்க. உங்கள் அப்பா வந்து சொல்லிகிட்டே வராரு, நான் இங்கெல்லாம் விளையாடுவேன், இங்கெல்லாம் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வராரு. உங்கள் அம்மாவா அந்த வீடு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வீடு தான் அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி சுவராக கிடக்குது. நீங்களா அம்மா என்னம்மா அது அங்கே எங்கே முள்ளு செடியாக இருக்குது, குட்டி சுவராட்டிருக்கு, அந்த வீடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏய் ஆமாண்டி, நான் முதல்ல கல்யாணம் பண்ணி வந்த வீடு அப்படியே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்களா அம்மா போம்மா, உனக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்படி ஜாலியாக விளையாடிட்டு அந்த கல் எடுத்து வீசிட்டு ஒரு சின்ன குழந்தையெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, சரிங்களா? ரொம்ப செல்லம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து உங்கள் அம்மாவா உன்னோட வயசில் உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி, ஆனால் நீ பாரு எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்க, கொடுத்து வச்சவ தான் நீ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்கடா. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா அப்படியே டெத் ஆகிருக்காங்க. இறந்து போய் அந்த காரியம் பண்ணும்போது முன்னாடி அந்த பந்தல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, சங்கு ஊதுவாங்க, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டில் நடந்துகிட்ருக்கு. அது வந்து உங்கள் அப்பா பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்காரு. என்னது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அவங்க அம்மாவா உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு, என்னங்க இன்றைக்கி தான் நேர்த்திக்கடன் செலுத்த வந்திருக்கோம், இன்றைக்கும் பார்த்து இத்தனை அளவு விழுந்திருக்கு ஊருக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உங்கள் அப்பாவா தெரிலடி, என்னன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து பேசிட்டு அந்த கோவிலுக்கும் வந்துடுறேங்கடா. கோவில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஊரில் இருக்குது, சுற்றிலையும் ஊர், சென்ட்ரலில் கோவில், சரிங்களா? அந்த கோவிலில் வந்து பார்க்குறாங்க. அந்த கோவில் அப்போ தான் நடையெல்லாம் திறந்து உள்ளக்கெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அதாவது ஊரில் வந்து ஒரு டெத் ஆகிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு குலதெய்வ கோயிலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, புனஸ்காரம் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த கோவிலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் வேண்டுதல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அந்த சேவலை கொண்டு போய் எங்கள் கருப்பண்ணசாமி கிட்டே கொண்டு போய் வச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் ஆகாது, கொண்டு போய் வச்சுட்டு வாங்க, இங்கே யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் போய் கட்டிட்டு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்படியே உட்காந்து அழுதுட்டுருக்காரு. என்னோட வம்சமே போச்சே, எல்லாரும் இறந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு அவர்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது, இருந்தாலும் வேண்டாம், கோவிலுக்கு வந்திருக்கோம், நேற்றுக்கிட்ட செலுத்திட்டு கூட பேசிக்கலாம், அவர் என்ன இந்த ஊர் தான் போல இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்காங்கடா. அப்போ வந்து ஒரு பூஜாரி வந்து வராரு. வந்துட்டு, என்னப்பா இன்றைக்கி போய் நேர்த்திக்கடன் செலுத்த வந்திருக்கீங்க? ஆமாப்பா, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்துட்டோம், கொஞ்சம் எங்களோட பூஜையை வந்து அம்மனுக்கு சாட்டிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து அந்த பூஜாரியெல்லாம் அந்த மரியாதை கொடுத்து கூப்பிடுவாங்களடா, அந்த மாதிரி வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் முறையில் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒருத்தர் ஓடி வராரு. ஐயா ஐயா, நாட்டாம பையன் இறந்துட்டான், அதனால் நாட்டாம நெஞ்சு வலி வந்து படுத்திருக்காரு, எந்த புனஸ்காரமும் பூஜை புனஸ்காரம்லாம் செய்ய வேண்டாம், எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், கோயிலை வந்து மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இருந்துட்டு, என்னது நாட்டாம பையனேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்க ஐயா, நாட்டாம பையனே இருந்துட்டான், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போது நாட்டாமையும் பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி வந்து படுத்திருக்காரு, அவருக்கு எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம், அதனால் கொஞ்சம் கதவெல்லாம் மூடுங்க, எந்த புனஸ்காரமும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ஐயரா அவங்கக்கிட்ட வந்துட்டு, சாரி உங்ககிட்டேன்ட்டேன், உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது, இன்றைக்கி வந்து எந்த ஒரு புனஸ்காரமும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுமா, ஊர் தலைவர், நான் எதுவும் எடுத்து பேசவும் முடியாது, நாளைக்கு இதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணால் நான் ஒன்று சொல்கிறேன், ஐடியா சொல்கிறேன், கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவா, சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, நீங்கள் அங்கே போய் தங்குங்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு வந்து காலையில் முதல் பூஜையை உங்களோட பூஜையை பண்ணி நாளைக்கே வந்து நீங்கள் சேவலை அறுத்துட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போய்க்கலாம், சேவல் வந்து கற்பனை சாமிக்கிட்டே இருக்கட்டும், ஒருத்தரும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கும் சரி ஓகே, ஒரு நாள் ஊரில் இருந்த மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கடா. அப்போ வந்து அந்த பூஜாரி தான் ஒரு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா பண்ணை வீடு மாதிரி இருக்குது, அதாவது தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. நீங்களா அப்படியே பவுட் பண்ணிட்டே போகிறீங்க, இன்றைக்கே ஊருக்கு போயிடலாம் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, இல்லைன்னா முங்கே தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பவுட் பண்ணிகிட்டே போகிறீங்க. அப்போ வந்து உங்கள் அப்பா தான் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த தெப்ப குளத்தில் உட்காந்து ஒருத்தர் வந்து புலம்பிகிட்டு இருந்தார், நான் பார்த்தேன், கருப்பண்ணசாமி கிட்டே சேவல் விட போகும்போது நான் பார்த்தேன், எனக்கு என்னமோ அவர்கிட்ட பேசணும் போல இருக்குது, நான் போயிட்டு பேசிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து கேட்குறாங்க. உங்கள் அம்மாவா, இல்லைங்க வேணாங்க, இந்த ஊரில் வந்ததுலேருந்து நிறையா டெத்தை பார்த்துட்டோம், இன்றைக்கி பூஜை பண்ணும்போது கூட நாட்டமாக பையன் இறந்துட்டு தான் சொன்னாங்க, ஏதோ தப்பாக இருக்குது, நீங்கள் எங்கேயும் போக வேணாம், என் கூடயே இருங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவா, இல்லைம்மா பக்கத்தில் தான், நான் பார்த்துட்டு வரேன், நான் வரும்போது பார்த்தேன், அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போனார், இருந்தோ இந்த வீட்டில் தான் இருக்குவார் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. நீங்களா, பா அம்மா தான் சொல்கிறாங்கல்ல, போகாதப்பா இருப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவா, ஆமாங்க வேணாங்க, ஏதோ எனக்கு ஏதோ மனசு கருக்குன்னு இருக்கு, வேண்டாம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவை போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா தான் சொல் பேச்சு கேட்கலாமல் அப்படியே போகிறாரு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் உள்ளே நுழையிறாரு. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த வயசானவங்க, அந்த இலவு துக்கம் கேக் விசாரிக்கிறதுக்கெலாம் வருவாங்கள்டா அந்த ஊருக்குள்ளே இருக்கவங்க, அந்த மாதிரி அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த மாதிரி நாட்டாம பையனுக்கு ஆகிப்போச்சு, அங்கே வேறு போகணும், இங்கேயே உட்காந்துட்டு இருந்து என்ன பண்ணுறது, எல்லாம் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள அவங்க அப்பா வந்து என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா அந்த புலம்புனார்லடா அந்த தெப்ப குளத்தில் உட்காந்து, அவரு வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு, யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி நாங்கள் பூஜைக்கு வந்தோம், நீங்கள் உட்காந்து புலம்பிட்டு இருந்தது கேட்டால் தான் என்னென்னு விசாரிச்சு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, இந்த ஊருக்கு ஏதோ யாரோ செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பில்லி சூனியம் ஏதாவது செஞ்சிட்டாங்க, அதனால தான் இந்த ஊரில் இருக்க எல்லா பசங்களும் இறந்துட்டுருக்காங்க, பெரிய ஆளுங்களும் இறக்குறாங்க, இந்த ஊரே சுடுகாடாக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாங்கன்னா, அவங்களும் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. அவங்க அப்பா அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் பயத்தோட கொஞ்சம் பதட்டத்தோடு அப்படியே வராங்கடா.
வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவா வந்த டயர்டில் அப்படியே படுத்திருப்பாங்க. உங்களையும் அப்படியே படுக்க வச்சுருப்பாங்கடா. அந்த ஊரில் வந்து ஃபோனும் வேலை செய்யாது. உங்களுக்கு ஃபோன் பார்க்கறக்கும் நேரம் இல்லை. அதனால் நீங்கள் படுத்திருப்பீங்க. உங்கள் அம்மா கூட படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவா அப்படியே கதவெல்லாம் நல்லா டைட்டாக மூடிட்டு அந்த ரூமையே வந்து சுற்றி பார்க்குறாரு. இது வந்து ஓட்டு வீடு மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, ஒரு நைட்டு தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே படுக்கிறாங்க. உங்கள் அம்மாவா உங்கள் அப்பா வந்து படுத்தது தெரிஞ்சிருக்கும்னா என்னங்க எவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா விசாரிச்சு வரக்கு நேரமாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மாவா என்ன அப்படின்னு விசாரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் சில நாளாக இந்த ஊரில் நிறையா பேர் இறந்துட்டுருக்காங்களாம்மா, யாரோ கொல்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் யாருன்னு தெரில. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுவாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த ஊரில் இருந்தாங்களாம்மா. அவங்களெல்லாம் ஒருத்தராக கொன்னுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கும் உன் பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து சொல்கிறாருடா. அவங்க அம்மாவா என்னங்க சொல்கிறீங்க? இந்த ஊரே அப்படின்னு தெரிஞ்சு தானே நம்ம எல்லோரும் சொந்த பந்தத்தோட வேறு ஊருக்கு போனோம். இங்கே கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக வந்தோம். எப்படியாவது இன்றைக்கி ஒரு நைட் கடத்திடணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்கடா. உங்கள் அப்பாவா சரி பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே 2 பேர் 2 சைடில் படுத்து அதில் டைட்டாக வந்து ஹேண்டெல்லாம் பிடிச்சிருக்காங்கடா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரில. உங்கள் அப்பா அம்மா வந்து கொஞ்சம் நெஞ்சில் பயத்தோடு அந்த மாதிரி தூங்குவாங்கள்ல, ஒரு அரை தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 1:00 இருக்கும். உங்கள் டோரு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டோரை வந்து யாரோ வேக வேகமாக தட்டுறாங்க. நீங்கள் அசர்ற மாதிரி இல்லை, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா தான் யார், எதுக்கு இந்த வீட்டோட கதவை எப்படி தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே பயந்துடுறாங்க. ஏன்னா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அரை தூக்கத்தில் தான் தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் எந்திரிச்சு அப்படியே வந்து பார்க்குறாங்க. யாருங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. தெரியாமா, இரு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா தான் கொஞ்சம் பயத்தோடையே போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாரு. வெளியில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து அந்த ஆப்போசிட் வீட்டில் வந்து விசாரிச்சிருப்பாருல்ல, அங்கே வந்து நிறையா பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க பையன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்திருக்காங்க. உங்கள் அப்பாவா என்னங்க இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை உங்கள் கூட ஏதோ பொண்ணு வந்திருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அப்பாவா அது அது இதுக்கு இந்நேரத்துக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து கேட்குறாருடா. அந்த பர்சனாக டக்குன்னு அவர் கையில் துண்டு மாதிரி வச்சுருந்துருக்காரு. அந்த துண்டை வந்து உங்கள் அப்பாவோட கழுத்தில் போட்டு இறுக்கி அப்படியே வெளியில் இழுக்கிறாருடா. அவங்க அப்பாவா என்ன என்ன பண்ணுறீங்க, கழுத்து வலிக்குது விடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த துண்டை வந்து அப்படியே அத்து விட பார்க்குறாரு. பட் அவர்னால சுத்தமாக முடியல. அப்படியே உங்கள் அப்பாவோட கழுத்தை போட்டு நெரிக்கிறாங்க. உங்கள் அப்பாவை அப்படி இழுத்தோன்னே அவங்க கொஞ்சம் பயந்துருப்பாங்கடா. அவங்கள வந்து எழுப்புறாங்க. வேன் எழுந்துருடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அம்மா ஆமா ராத்திரியில் எழுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை எந்திரி அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து வேகமாக எழுப்பி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஜன்னல் இருக்கும். கம்பியே இல்லாமல் ஓப்பன் பண்ணால் வெளியில் வந்து ஒரு சந்து மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி ஜன்னல் இருக்குது அந்த ரூமில். அந்த ஜன்னல் வழியாக அவங்கள வந்து அப்படியே வெளியே புஷ் பண்ணுறாங்க. நீங்களா அம்மா என்னம்மா பண்ணுற, ஐயோ சின்ன ஜன்னல்மா, ஐயோ கை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சினுங்குறீங்க. வைன் ப்ளீஸ் ஜி, நான் சொன்னா கேளு, இங்கே பாரு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணியாத, எப்படியாவது இந்த அம்மா ஃபோனு அப்பா ஃபோன்லாம் இருக்குது, இதில் வந்து நம்ம வீடு சாவி அட்ரஸ் எல்லாமே இருக்குது, சரியா, இந்த ஊரை விட்டு வெளியில் போயிடுறீ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து அப்படியே குசுன்னு பேசுகிறாங்க. நீங்களா அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, அப்பா நீங்களும் வாங்கம்மா, ஏம்மா என்ன மட்டும் போக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அந்த ஜன்னலை விடாமல் அப்படியே ஒரு சென்டரில் மட்டும் ஒரு குச்சி மாதிரி இருக்கிறா, அந்த குச்சி அப்படியே பிடிச்சிட்டு கேட்குறீங்க. மையன் ப்ளீஸ் ஜி கெஞ்சி கேட்குறேன், போயிடு, எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் அப்பா சொன்னது கேட்குறோன்னே எனக்கு பயமாக இருக்குடி, இப்போ உங்கள் அப்பாவையும் யாரோ வெளியில் பிடிச்சி இழுத்தாங்கடி, எனக்கு பயமாக இருக்குடி, போயிடுறி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களா அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, தனியாக எப்படிம்மா போவேன், என்னென்னமோ சொல்கிறேன் நீ அம்மா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாருவாயினா அம்மா அப்பாவும் பின்னாடியே வரோம், சரியா, நீ முன்னாடி வேகமாக ஓடுவியாமா, பஸ்ஸை விட்டு இறங்கணும், ஞாபகம் இருக்கா, இருக்கு ஆனால் பயமாக இருக்குமா, நான் எப்படிம்மா போவேன், ப்ளீஸ்மா நீயாவது வாமா அப்படின்றீங்க. இல்லை நான்லாம் வரல,
நீ முதல்ல போ, நீ போ, நான் அப்பா பார்த்துட்டு வரேன்டி. அப்பாவை யாரோ கூட்டிகிட்டு போனாங்கடி, யாருன்னே தெரில, நான் பார்த்துட்டு வரேம்மா. என் செல்லம் இல்லை, புஜ்ஜும் இல்லை. இங்கே பாரு, இந்த பேக்கில் எல்லாமே இருக்குது. நம்ம ஊருக்கு போக வேண்டிய பணம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, என்னோடய ஆதார் கார்டு, அப்பாவோட ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது. எங்களோட தேவையான பேங்க் டீட்டெயில் புக்கு எல்லாமே இந்த பேக்கில் இருக்குது. வீட்டு சாவி முதல் கொண்டு வச்சுருக்கேன். வேணா உனக்கு தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் முதல் கொண்டு இந்த பேக்கில் இருக்குடி. ப்ளீஸ் ஒரு செட் ட்ரெஸ்ஸு கூட உன்னோட ட்ரெஸ் இருக்குது, புது ட்ரெஸ் இருக்குது. நீ கேட்டே இல்லை, புது ட்ரெஸ் நான் போடுறேன் நேற்றுன்னு, அதை இன்றைக்கி உடனே போட்டுக்கோ சரியா? அந்த ட்ரெஸ்ஸில் ஏதாவது அழுக்காச்சும் இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. ஒரு செட் ட்ரெஸ்ஸும் இருக்குது. எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிட வேணாம் ப்ளீஸ், போடி 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 அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளி விட்டுறாங்க. அந்த சந்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தாண்டிங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு கால்வாயாட்ட போயிட்டுருக்கு. அந்த ஆற்று தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா ஆகி தண்ணி போகலடா வீட்டுக்கு பின்னாடி பக்கம்லாம், அந்த மாதிரி வந்து தண்ணி போயிட்டுருக்கு. அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படியே துப்புன்னு விழுகிறீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா வெளுத்துட்டு போனாங்களடா. எங்கே பொண்ணு எங்கடா? எனக்கு ரொம்ப தலைக்கேறிடுச்சு. என் பையனும் எல்லாம் செத்து போயிட்டான், அதனால் உன் பிள்ளைய கூட உன் பிள்ளை மூலியமான ஒரு பையனை பெற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பால் வந்து பேசிகிட்டு இருக்க அவங்க அப்பாவா, அவள் சின்ன பொண்ணுங்க, அவளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உங்கள் அம்மாவா அப்படியே உங்களை அனுப்பி விட்டுட்டு அந்த டோரெல்லாம் சாத்திட்டு நீங்கள் படுத்து அந்த தலைகாணையெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாங்க. ஒரு பொண்ணு இருந்தா அப்படிங்கிறதையே வந்து மறைச்சிட்டு உங்கள் அம்மா வந்து சாதாரணமாக அப்படி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வர மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. பார்த்தா அவங்க அப்பாவோட கழுத்தில் வந்து அவங்க துண்டை போட்டு நடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போய் உங்கள் அப்பா கிட்ட அப்படியே ஓடி வராங்கடா. விடுங்க எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறீங்க? ஐயோ, அவரே புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பாருங்கள்ல, இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களை வந்து ரொம்ப ரேப் பண்ணுறாங்க, அவங்க வந்து டெத் ஆகிட்டுருக்காங்க, அதனால் இந்த ஊரில் வேறு ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, பொண்ணுங்களுக்கு இந்த ஊரில் சேஃப்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் அப்பா சொல்லியிருப்பார். இப்போ வந்து உங்கள் அம்மா அதனால தான் வந்து உங்களை துரத்தி விட்டுட்டு உங்கள் அப்பா வந்து பார்க்கறக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த ஆளா, யார் நீ எங்கே பொண்ணு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏங்க பொண்ணா? எங்களுக்கு பொண்ணே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவை அப்படியே சைட் ஐஸில் பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவா அப்படியே ரொம்ப அழுது அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, இவருக்கு கொஞ்சம் புத்தி சாதனை இல்லைங்க, என் பொண்ணு இறந்துட்டா, அதனால தான் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏதாவது சேவல் அறுத்தாவது என் பொண்ணு ஞாபகம் போய் என் புருஷன் நார்மலாக வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்கடா. பட் அந்த பர்சன் பார்த்திங்கன்னா கேட்காம, இல்லை நீ பொய் சொல்கிற, நான் பூசாரிக்கிட்ட விசாரித்தேன், பூசாரி தான் என்கிட்ட சொன்னான் இந்த வீட்டில் தங்க வச்சுருக்கேன்னு, எங்கே உன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து ரொம்பவே வந்து பேசிகிட்ருக்கான். செம்மையாக சரக்கு அடிச்சிருக்கான். அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, உன் பொண்ணு எங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம்லலாம் போயிட்டு அப்படியே தொலாவுறாரு, எங்கேயுமே இல்லை. அவர் வந்து அந்த மெயின் டோரை திறந்துட்டு, டேய் பொண்ணு இங்கே இல்லையாமாடா, பொண்ணை காணோண்டா, பொண்ணே வரலன்னு சொல்கிறாடா அந்த பொம்பளை அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து கை காமிக்கிறாங்க. அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர், அதாவது அந்த ஊர் ஜனங்கன்னு சொன்னல, அங்கே டெத் ஆகிருப்பாங்க, அங்கே வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னல, அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜென்ஸு. உங்கள் அம்மாக்கா அள்ளு விட்டுருது. ஐயோ, நம்ம நல்ல வேலை என் பொண்ணு நான் துரத்தி விட்டேன், என் பொண்ணு மட்டும் எங்கள் கையில் கிடச்சிருந்தானா அவ்வளோதான், அவ்வளோ நாஸ்தி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க அம்மா போயிட்டு அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவரை தயவு செஞ்சு அவர் அடிக்காதீங்க, அவர் குணப்படுத்துறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆனால் வந்து அவங்கெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. சரி, அப்போது நீ பொம்பளை தானே, வா நீ வாடி எங்கள் கூட வந்து படுவா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா முடிய பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. உங்கள் அம்மாவா, என்ன பேசுகிறீங்க, நான் இப்படி, நான்லாம் உங்கள் தங்கச்சி மாதிரி, என்ன போயிட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்கடா. அப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி இருக்கார். அவர் வந்துட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அப்பாவோட தலையிலேயே நச்சுன்னு போட்டுறாரு. உங்கள் அப்பா அதோட சரி எந்திரிக்கவே இல்லை. உங்கள் அம்மாவா, ஐயோ என் புருஷன் ஐயோ போச்சு, ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து ரொம்பவே வந்து பயந்துடுறாங்கடா. உங்கள் அம்மாவுக்கு அந்த பார்த்தோன்னா அந்த ஷாக்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க.
எல்லாரையும் போட்டு அடிக்கிறது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த அருவாள்லாம் அந்த அது என்ன சொல்கிறது, ஓட்டில் வந்து சொருகி வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் போயிட்டு அவங்க தேடிட்டு ஏதாவது அடிக்கிறதுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாரி தேடியிருப்பாங்க. கொஞ்சம் புத்தி சுவாதனை இல்லாம எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பொம்பள தானே இவ என்ன பண்ணிருவா அப்படிங்கிற மாரி சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, கதிர் அருவாள் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரியா? அது கொஞ்சம் நீளமா இருக்கும். அத வந்து ஒரு குச்சியிலயும் கட்டி வச்சுப்பாங்க ஒவ்வொரு இடத்துலலாம். அந்த மாரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த பரணி மேல அந்த ஓடெல்லாம் கமுத்தி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து சொருகி வச்சிருப்பாங்க. அது உங்க அம்மா கைக்கு வந்து கிடைச்சிரும். விடமாட்டேன். இங்க யாரையும் விடமாட்டேன். என் புருஷன கொன்னுட்டீங்கல்ல அப்படிங்கிற மாரி எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அத வச்சு அங்க இருக்கிற ஜென்ஸ் கூட சண்டை போடுவாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, எங்கெங்க வெட்ட முடியுமோ எல்லா பக்கமும் வெட்டுறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல வெட்டு விழுகுது. ஒருத்தவங்களுக்கு வயித்துல, கையில, ஒருத்தவங்க கழுத்துல கூட வெட்டிருது. பட் உங்க அம்மா அதெல்லாம் நிறுத்தவே இல்ல. இவங்க யாரையும் நான் சும்மா விடக்கூடாது. இதெல்லாம் ஊரா? இதெல்லாம் நீங்கலாம் மனுஷங்களா? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம இப்படிதான் நடந்துப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சேவல் அறுக்க வந்தது குத்தமாயா? என் குடும்பத்தையே கொலநாசம் பண்ணிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாரி எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வருது. அந்த லேடி கிடைக்கல அப்படிங்கும்போது, அந்த பெண் சுகமும் கிடைக்கல அப்படிங்கிறது அந்த கோவமும் இருக்குது. உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்குலாம் ரொம்ப கோவம் வருது. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு அடிச்சிடுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்காங்க. அதாவது ஆக்டிங், ஓகேவா? ஒரு 10 பேருக்கு தான் வந்து அடிபட்டிருக்கும் ஒரிஜினலாகவே. பாக்கி இருக்கவங்கலாம் ஆக்டிங் பண்ணுறாங்க. அடிபட்ட மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லோரும் கீழே விழுந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தன் அவங்க அம்மா சாரி கட்டியிருப்பாங்கடா, அந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா தீ பற்ற வச்சு விட்டுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்னா, உங்கள் சைடில் பார்க்கலாம். சரியா? அதை பார்த்துட்டு வந்துடலாம்டா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் அந்த ஜன்னல் வழியாக குதிச்சிருப்பீங்களா, அந்த பேக்கெல்லாம் கெட்டியாக மாட்டிட்டு அப்படியே ஓடுறீங்க பாருங்கள். ஓடும்போது அந்த வீட்டுக்கு பின்னாடி வீதியில் தான் போயிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவோட சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு அந்த சைலண்ட்டாக இருக்கும்ல, நைட்டு 1 மணிங்கும்போது சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவோட சவுண்டு கேட்குது. அப்பா, அப்பா, அப்பா அழற மாதிரி இருக்குது. போனா அம்மா திட்டுவாளே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கு அப்படியே நின்றுறீங்க. அந்த வீதி எண்டில் வந்து நின்றுறீங்க. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வீதிக்கு வரைக்கும் ஒரு சந்து இருக்குது, ஓகேவா? அந்த சந்து வழியாக அப்படியே வந்து பார்க்குறீங்க பாருங்கள். உங்கள் அப்பா தலையில் அப்படியே கல்லை தூக்கி போட்டது, உங்கள் அம்மாவை அடித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த வீதி முக்கில் நின்று நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இருட்டாக இருக்குது. உங்களுக்கே பார்த்திங்கன்னா, அந்த இருட்டில் நிற்கிறது யாருன்னே தெரியாது. யாராவது ஒருத்தர் லைட்டு பிடிச்சிட்டு நின்னா கூட அந்த இருட்டில் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. ஒரு வீதி லைட்டு கூட இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் அங்கே தான் நின்று பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து எல்லாரையும் அடித்தது, இப்போ உங்கள் அம்மாவுக்கு தீ வைக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அம்மா, அப்பா, அம்மா, அம்மா, ஐயோ என் அம்மா, எங்கள் அம்மாவுக்கு தீ வச்சிட்டாங்க, ஐயோ எங்கள் அம்மா நான் எப்படி காப்பாற்றுவேன், அம்மா, 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 என் அம்மா, என் அம்மா என்ன மட்டும் இப்படி துரத்தி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இந்த பக்கம் உங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே தீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரவிடுது. ஏன்னா உங்கள் அம்மா கட்டியிருக்கிறது பட்டு சாரி. அதில் வந்து நெருப்பு பிடிச்சிது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் பாடிக்கு வந்து அப்படியே பரவிடும். அப்படியே கொழுந்து விட்டு எரிகிறாங்க, அப்படியே துடிக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா சத்தம் கேட்குது. எங்களால் முடியல அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து ரொம்பவே அலறாங்க. உங்கள் கண்ணில் வந்து அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா கண்ணு முன்னாடி பெத்த தாய்க்கு தீ வச்சு கொளுத்துறாங்க அப்படிங்கும்போது உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன மன சூழ்நிலை இருக்கும்? அந்த மாதிரி வந்து இருக்க நீங்களாம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாயை வந்து யாரோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் கத்த போகிறீங்க, அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்த போகிறீங்க. அப்போ வந்து யாரோ க்ளோஸ் பண்ணுறாங்கடா. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க பின்னாடி. நீங்கள் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த கையை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் காலை ஒருத்தர் பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. நீங்களாம் பயந்துடுறீங்க. யார் இது, விடுங்க 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 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்கடா. அந்த காலை வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. உங்கள் மவுத்து வந்து க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அப்போ மூச்சு விட முடிஞ்சிருக்காதுடா அவங்களால. நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் துள்ளியிருப்பீங்க. அப்படியே வந்து மயங்கிடுறீங்க. அந்த பர்சனாக அவங்கள அப்படியே படுக்க வைக்கிறாங்க பாருங்கள்.
இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. அந்த சேவல் கட்டியிருப்பாங்கல்லடா, அந்த தெப்ப குளத்துல தான் நீங்க படுத்துட்ருக்கீங்க. அங்க வந்து எந்திரிச்சு பார்க்குறீங்க, அந்த தெப்ப குளம் ஃபுல்லா பிளட்டா இருக்கு. உங்களுக்கே பயமாயிடுது. அம்மா, 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 அம்மா அப்படிங்கிற மாரி நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போறீங்க. அங்க வந்து கொஞ்சம் மண்ணா இருக்கு. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து ரொம்ப பயந்து போய் நீங்க அப்படியே அந்த தெப்ப குளத்திலேயே வந்து அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கீங்க. அந்த ஊர் ஜனங்கள்லாம் இருப்பாங்கல்லடா, உங்க அம்மா சாகும்போது அந்த ஊர் சுற்றிலையும் ஊர் ஜனங்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா செத்து போய் கிடக்குறாங்க அந்த கோயிலை சுற்றி. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நான் உயிரோடு தான் இருக்கேனா, நான் நல்லா தான் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஹேண்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு புரியலை என்ன நடக்குது, எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அந்த பூஜாரி முதல் கொண்டு அந்த கருப்பண்ணசாமின்னு சொல்லணும்லடா, அந்த சாமி அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே செத்து போய் கிடக்குறாங்க. நீங்களா அம்மா ரத்தம் ரத்தம், யார் அது இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து பயந்து போய் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குது. ஏன்னா அத்தனை டெட் பாடி, உங்களை தவிர யாருமே இல்லை அந்த ஊரில். அந்த மாதிரி இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த தெப்ப குளத்தில் ஒரு சத்தம், தண்ணி கலங்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. நீங்களா யார் யார் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. அங்கே வந்து கொஞ்சம் 2-3 இடத்துல அசைவு தெரியுது. நீங்களா யார் யார் அங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து 2-3 பேர் எந்திரிக்கிறாங்கடா. எந்திரிச்சா அந்த தண்ணியில் வந்து அவங்க அப்படியே ஃபுல்லாக தொப்பறையாக நனைஞ்சிருக்காங்க. அப்படியே எந்திரிச்சு அந்த தெப்ப குளத்துக்கு மேலே நடந்து வராங்க. நீங்களா பார்க்குறீங்க, அவங்களுக்கும் 2-3 பக்கம் காயமாயிருக்கு. நீங்களா நீங்கள் 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 செத்து போயிட்டீங்களா, நீங்கள் டெட் பாடியா, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேக்கை பிடிச்சிட்டு அப்படியே ஓட பார்க்குறீங்க. இன்னும் நீங்கள் வந்து அந்த பேக்கை மாட்டி தான் இருக்கீங்க சரியா. அந்த பேக்கை மாட்டிட்டு அந்த பேக்கை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஓடுறீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பர்சன்ஸ் அப்படியே மேலே ஏறி வந்திருப்பாங்கள்ல, ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்களா செத்து போயிட்டீங்களா, பேயா நீங்கள், சாமிக்கிட்ட பேய் வராதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கருப்பண்ணசாமி சிலை பின்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் அப்படியே பாவமாக ரொம்ப சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அதை வந்து அந்த 3 பர்சன்ஸும் பார்க்குறாங்கடா. பார்த்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு, இங்கே பாரு, நாங்களாம் சாகலை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், இங்கே பாரு எங்களுக்கு ரத்தம் கூட வருது, நாங்கள் சாகலை, சரியா, பயப்படாத இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்களா வரமாட்டேன், அம்மாவுக்கு நெருப்பு பிடிச்சிருச்சு, அம்மா என் அம்மா இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஒரு பர்சனா, சரி அம்மா போய் பார்க்கலாமா, அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப தேம்பிட்டு அப்படி வந்து சொல்கிறீங்கடா. இப்போ அந்த பர்சனா, சரிப்பா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அம்மாவை பார்க்க போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றேன். நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களா, எங்கள் அம்மாவுக்கு நெருப்பு வச்ச மாதிரி எனக்கும் நெருப்பு வச்சுட்டிங்களா, பயமாக இருக்குது, நான் வரல, அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அந்த பயந்து ஒரு மன புத்தி சுவாதீனம் கொஞ்சம் கம்மியானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் இப்போ பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு பர்சன் அவங்கக்கிட்ட வராங்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை வந்து டக்குன்னு அப்படியே பிடிச்சிடுறாங்க. நீங்களாம் அப்படியே அழுதுட்ருக்கீங்கல்ல, ரொம்பவே வந்து பிடிவாதம் பிடிச்ச குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே அடிப்பாங்க, உதைப்பாங்க, கடிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. அந்த பர்சனாக வலிக்குதுடி அப்படிங்கிற மாதிரி வந்து முடியை பிடிச்சி அப்படியே பின்னாடி இழுக்கிறாரு. நீங்களா அம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுகிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் தான், வேணாம் முடிய பிடிக்காதா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன் வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை சரியா, நாங்கள் இருக்கோம், வா அம்மா அப்பா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுட்டு அப்படியே மூக்கெல்லாம் வடிஞ்சிட்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்கீங்க. அந்த 3 பர்சன்ஸ் தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வராங்க சரியா. நீங்கள் வந்து நைட்டு தங்கியிருந்தீங்கள்ல, அந்த வீட்டுக்கிட்ட வர்றீங்க.
அங்கே வந்துட்டு அந்த வீட்டை பார்க்குறீங்கடா, அந்த வீடே பார்த்திங்கன்னா அப்படியே கருகி போய் நெருப்பு பிடிச்சி கருகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாட்டி மட்டும், வயசான பாட்டி, ஒரு 90-95 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பாட்டி உட்காந்துட்டு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா இங்கே இறந்து போய் டெட் பாடியாக கிடக்குறாங்கடா. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவும் அப்படியே அவரும் பாதி எரிஞ்சு பாதி எரியாமல், ஆனால் ஃபேஸில் நல்லா தெரியுது. ஆனால் உங்கள் அம்மாக்கிட்ட ஃபேஸ் எதுவுமே தெரில. அது அப்படி தான் கிடக்குறாங்க. நீங்கள் அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க. அந்த பாட்டி உங்கள் அம்மா அப்பா கால் கிட்ட உட்காந்துட்டு, ஊருக்கு வந்தாங்க செத்து போயிட்டாங்க, ஊருக்கு வந்தாங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குடா அந்த பாட்டி. நீங்களாம் அப்படியே அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவோட சாரீ கூட தெரில உங்களுக்கு. எரிஞ்சு போனது உங்கள் அம்மாங்கிறது தெரியுது. பட் அந்த சாரீ உங்கள் அம்மா கட்டியிருந்த சாரீ கலர் கூட அந்த எரிஞ்சு போன பீஸில் ஒரு துளி கூட இல்லை. அந்தளவுக்கு ஃபுல்லாக எரிஞ்சிட்டாங்க. அவங்க அப்பாவை தான் பார்க்குறீங்க. அப்பா 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 எந்திரிப்பா, அப்பா ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க, நீங்களும் உங்கள் அம்மாவும் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க, அம்மாவை எந்திரிக்க சொல்லுப்பா, அம்மா பாருப்பா இப்படி இருக்காங்கன்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை போட்டு அப்படியே பார்க்குறீங்கடா. பட் உங்கள் அப்பாவை தான் போட்டு அப்படியே குலுக்குறீங்க. அந்த 3 பர்சன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல. அழுகிறதோ கத்துறதோ எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கும், உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் தோணியிருக்கும். அதனால தான் உங்கள் கூடயே நின்றுட்டுருக்காங்க. அந்த ஊரையே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. யாராவது எங்கேயாவது இருந்து வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா எந்திரிக்கணும், அதை மட்டும்தான் நீங்கள் பார்த்து அழுதுட்ருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் அவங்ககிட்ட எந்திரி இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே மரக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்கடா. அந்த தென்னை மட்டை அப்படிலாம் அடுக்கி வைப்பாங்களா கிராமப்புறங்களில், அதை கொண்டு அப்படியே உங்கள் அப்பா மேலே பாதி எரிஞ்சிருப்பார்ல, பாதி தான் எரியாமல் இருக்கும். ஸோ அப்படியே கொண்டு அடுக்குறாங்க. அடுக்கிட்டு அப்படியே நெருப்பு வச்சு விட்டுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலே அம்மா அப்பா வரமாட்டாங்கல்ல, வரமாட்டாங்க, நான் படிக்கணும், நான் எங்கள் ஊருக்கு போகணும், என் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே அழுகுறீங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு குழந்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு குழந்தை இப்படி தான் அம்மா அப்பா அவங்க தான் வேணும், நான் அவங்கக்கிட்ட போகணும், நான் படிக்கணும், அந்த இது இருக்கும் பார்த்திங்களா, அவ்வளோதான் உங்களுக்கு மெச்சூர்டே இருக்குது. அதை அவங்க பார்த்துட்டு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, கூட போய் தான் ஆகணும், வேறு வழி, இவளை எப்படியா விட்டுட்டு போக முடியும், அது இந்த ஊருக்குள்ளே முடியாது, வா போகலாம், நாமளும் கிளம்புவோம், வேறு ஊரை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் எரிஞ்சு முடித்தோடனே அங்கேருந்து அஸ்தியெல்லாம் எடுத்து ஒரு பானை மாதிரி இருக்குது, அதில் 2 பானையில் போட்டுட்டு, இங்கே பாரு அம்மா அப்பா அஸ்தி எடுத்தாச்சு, கொண்டு போய் ஆற்றுல விட்டுக்கலாம், வா உங்கள் ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா ஊருக்கா, நான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி உன்னோட வீட்டோட அட்ரஸ் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா இல்லை இந்த பேக்கில் இருக்குது சொல்லிச்சு, ஆனால் எனக்கு தெரியல, எதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவமாக சொல்கிறீங்க. அவங்க எடுத்து பார்க்குறாங்கடா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டோட அட்ரஸ், சாவின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு எல்லாமே உங்கள் அம்மா அந்த பேக்கில் வச்சு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி இருக்குது, ஓகேவாடா. அந்த பேக்லேருந்து அந்த அட்ரஸை பார்த்துட்டு, சரி இங்கேருந்து வேறு நாட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் சொல்கிறாங்க. நீங்களாம் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பிடிச்சிருக்கு, சரியாடா, நல்ல பர்சன்ஸ், நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, நம்மளை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களை ஒரு எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல, நீங்கள் அத்தனை அழுதுருப்பீங்க, எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப பிடிக்கிற பொண்ணு, சரிங்களா, வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம், அந்த மாதிரி பொண்ணு. ஸோ அவங்க உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பர்சன் தான் அப்படியே அந்த ஊரையே திரும்பி பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் தான் அந்த பர்சன் மேலே ஷோல்டரில் கை போட்டு, டேய் என்ன, இதுக்கு மேலே இந்த ஊரில் எவனும் உயிரோட இல்லை, எல்லாத்தையும் கொன்னாச்சு, சரியா, அடுத்த ஊர் போவோம். அப்புறம் ஏன்டா, ஏன் அவங்க 2 பேருக்கும் இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கேட்குறாங்க. அந்த பர்சன் திரும்பி பார்த்துட்டு வந்தாங்கடா. அந்த பர்சன் தான் அப்படியே திரும்பி அவங்கள பார்த்துட்டு, தெரிலடா, எனக்கு தெரிஞ்சு நமக்கான இவ தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க.
அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கேட்குறாங்கடா. அப்போ உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களே ஒரு பர்சன். அந்த பர்சன் நான் திரும்பி பார்த்துட்டு, அங்கே என்ன பேச்சு வண்டி கிடக்கு, வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு தான். அவங்க 2 பேரும் இதோ வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் உங்ககிட்ட வந்துடுறாங்க. உங்ககிட்ட வந்து ரைட் ஹேண்ட் ஒருத்தரும் லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தரும் அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கிறாங்கடா. உங்கள் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையை பிடிச்சிருந்தாங்களே அந்த பர்சன் வந்து வாங்கிக்கிறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக அப்படியே நடந்து வரட்டும் அப்படிங்கிறக்காக. நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கீங்கடா. அங்கே வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. இங்கே தானே நேற்று வந்து இறங்கணும், நம்ம அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அம்மா அப்பாவோட நேற்று வந்தேன், இன்றைக்கி நான் திரும்பி போகும்போது அப்பா அம்மா இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கவலையாக உட்காந்துட்ருக்கீங்க. அந்த ஊரில் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட இல்லை, எல்லாம் டெத் ஆகிட்டாங்க. இவங்களாம் போயிட்டு அங்கே வந்து டிக்கெட் வந்து கிழிச்சிட்டு அப்படி தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு ட்ரெயினும் வருதுடா. பட் அந்த கொடி காமிக்கிறக்கு ஆள் இல்லைல்ல. இந்த 3 பர்சன்லேயே ஒரு பர்சன் போயிட்டு அப்படியே அந்த கொடி வந்து காமிக்கிறாங்க, நிற்கிறக்கான கொடியை. அந்த சிகப்பு கலர் கொடியை காமிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த கொடியெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இவங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த யார் கொடி காமிச்சதுன்னு தெரியக்கூடாதுல்ல. கொடி தெரியுது, பட் யார் காமிச்சாங்கன்னு தெரியாதுல்ல தூரத்துலேருந்து வரும்போது. ஸோ அந்த சிக்னல் மட்டும் போட்டு விட்டுட்டு அவங்க வந்து அந்த டைமர் கணக்கெலாம் செட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க ஒரு இடத்துல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினும் வந்து நிற்கிதுன்னா, அதிலிருந்து அந்த ட்ரெயினில் ஓட்டிகிட்டு வந்தாங்கல்ல அவங்க வந்து இறங்கிட்டு, என்னடா அது சிக்னல் மட்டும் போடுறாங்க, ஆனால் ஒருத்தரையும் காணோம், இந்த ஊரில் எதுக்கு தான் இந்த ரயிலை நிறுத்துகிறோமோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அந்த ரயில் டிரைவர் வந்து இறங்கி வந்துட்டு சைன் பண்ணணும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போயிட்டு. ஸோ அந்த ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு பார்க்குறாங்க, பட் யாருமே இல்லைங்க. ஐயோ நாளைக்கு இதே வேலையாக போச்சு, எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரில அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த 3 பேரும் உங்களை கூட்டிகிட்டு அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு ஒரு ட்ரெயின் பெட்டியில் வந்து ஏறிடுறாங்கடா. ஏறிட்டு போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. அவங்க பேக்கெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு, ஏறு சரியா, எங்கேயும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா, எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தண்ணியா, ஐயோ தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அப்படியே தண்ணி எடுத்துகிட்ருக்காங்கடா. அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒருத்தருமே இல்லை. ஆனால் அந்த கடை திறந்துதான் இருக்குது, பட் அந்த கடையில் ஒருத்தருமே இல்லை. அவங்க போயிட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ட்ரெயினில் ஏறிக்கிறாங்க. அந்த ரயில்வே ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்களா அந்த டிரைவர், அவர் வந்து சுற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே ஒருத்தரையுமே காணோம். அவர் வந்து கொஞ்சம் அந்த பாத்ரூம்லாம் திறந்து பார்க்குறாரு பாருங்கள். அதுக்குள்ளே வந்து அந்த டிக்கெட் கொடுக்குறவங்க, அந்த கொடி காட்டுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை செத்து போய் அப்படியே ரத்தம்லாம் வலிஞ்சு ஒரு அகோரமாக செத்து கிடக்குறாங்க. ஒரு 4-5 பேர் ஒரு பாத்ரூமில் செத்து 4 துண்டாக வெட்டி போட்டு கிடந்தா எப்படி இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு அவருக்கு கையும் உள்ள காலும் உள்ள, ஐயோ கொன்று போட்டிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சத்தம் தான். அந்த ட்ரெயினில் இருந்தவங்க எல்லாருக்குமே அள்ளு விட்டுருது, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரையே பார்க்குறாங்க. அந்த ஊரில் ஒருத்தரையும் காணோம். அந்த ரயிலில் ஓட்டிகிட்டு வந்த அந்த டிரைவர் மட்டும் அப்படியே ஓடி வந்து அந்த ரயிலே ஏறி அந்த ரயிலை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வேக வேகமாக ஓட்டிகிட்டு வராரு. அந்த கூட வந்த அந்த டிரைவர் கூட இன்னொருத்தர் இருப்பாங்கடா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, என்னாச்சு சார், ஏன் சார் இவ்வளோ பயந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் அங்கே 4-5 பேர் வெட்டியும் ஒரே பாத்ரூமில் போட்டு வச்சுருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சார், நான் இப்போ தான் சார் பார்த்துட்டு வந்தேன். ஐயோ நல்ல வேலை, இந்த ஊரில் ஒருத்தருமே இப்போ இல்லை, நம்ம போயிடலாம் சார், இதுக்கு மேலே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தவே கூடாது வண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவர்லாம் வந்து சொல்லிவிட்டு அப்படியே அந்த ட்ரெயினை கிளப்பிட்டு போயிடுறாங்களா. நீங்களாம் அந்த தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அவங்க 3 பேரையே அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. யார் இவங்க, எதுக்கு என் கூட வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பேக்கில் வந்து உங்கள் அம்மா வந்து அந்த மெடிக்கல் கிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அடிபட்டா போடுறதுக்கான ஆயில்மெண்ட்டு, அந்த கட்டு போடுறதுக்கு, அது எல்லாமே வந்து ஒரு பாக்ஸாக போட்டு உங்கள் பேக்கில் வச்சுருப்பாங்க. உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு பண்ணி விடுவீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 பேரையும் பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்களாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வருதில்ல, நான் வேணால் தொடச்சி விடுவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாவமாக பவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் குண்டு குண்டு கண்ணாக இருக்குடா. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அவங்க 3 பேரும் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே தலையை மட்டும் நோட் பண்ணுறாங்க. நீங்களாம் அப்படியே 1 by 1 போயிட்டு அவங்க கையில், கழுத்தில், அந்த ஷோல்டர்லன்னு சொல்லிட்டு அங்கங்கே அடிபட்டிருக்கு, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸு இல்லையா அப்படின்றீங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் மட்டும்தான் வருது, தலையை மட்டும்தான் ஆட்டுறாங்க, வேறு எதுவுமே பேசலை. நீங்களாம் உங்கள் பேர் என்ன, 3 பேரும் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்காது, எங்கள் அம்மா அப்பாலாம் என்கிட்ட எவ்வளோ ஜாலியாக பேசுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அப்போ வந்து அதில் ஒரு பர்சன் தான் சிரிச்சுட்டு, சரி இனிமேல் உங்ககிட்ட ஜாலியாக பேசுகிறோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உங்கள் பேர் என்ன, அப்படின்னா இன்னொரு விஷயம்,
எங்கள் அம்மா அப்பாலாம் நான் வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பாவமாக கேட்குறீங்க அந்த பர்சனா. இங்கே பாரு, உங்கள் அம்மா அப்பா இதோ இதில் தான் இருக்காங்க சரியா, அவங்கள கொண்டு போய் ஆற்றுல விடணும். அவங்க சாமிக்கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா நிஜமாவா? சாமிக்கிட்ட போனால் யாரும் திரும்பி வர மாட்டாங்களாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவங்களும் இங்கே பாரு, ஆமாம் யாரும் வரமாட்டாங்க, ஆனால் நாங்கள் இருக்கோம், நாங்கள் இருக்கோம் சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து அவங்கள அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீங்களா சரி 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 ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பிகிட்டே சொல்கிறீங்க. எனக்கு வலிக்குது, கொஞ்சம் மருந்து வச்சு விடு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஊதி ஊதி நீங்கள் வந்து அப்படியே அந்த மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்ருக்கீங்க. அந்த பர்சனை அவங்களே பார்க்குறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஆயில்மெண்ட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த பர்சனாக அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களா என்ன பார்க்குறேன், எதுக்கு எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, என் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என் பேர் ஒயன் ஒயன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பர்சனா ஒயனா சரி, என்ன படிக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நான் படிக்கிறேன், நான் வந்து 10th படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா படிப்பியா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பர்சன் கேட்குறாங்க. நீங்கள் அவர் திரும்பி பார்க்குறீங்க. உனக்கு பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அந்த பர்சன் லைட்டாக சிரிச்சிட்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனை அப்படியே நோட் பண்ணுறாங்கடா. நீங்களா உனக்கும் அடிபட்டுருக்குல்ல, இரு நான் இங்கே மருந்து போட்டுட்டு நான் வரேன், உனக்கு போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. எதுவுமே பேசல, பார்த்துட்டு மட்டும் இருக்காங்க. நீங்களா இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து அப்படியே போட்டு விட்டுட்டு 2வது பர்சனுக்கும் போயிட்டு அப்படியே இந்த பிளட்டெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்ருக்கீங்க. இங்கே வந்து டிஞ்சர்லாம் வைக்கிறீங்க. அவங்களா எரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரியாயிடும் அவ்வளோதான், காக்கா தூக்கிட்டு போயிடுமுங்க அவங்களோட வலியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களாம் சிரிக்கிறாங்க. காக்கா தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, போயிடும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அப்போது ஃபஸ்ட்டு மருந்து போட்டு விட்ருப்பீங்களா அந்த பர்சன் தான். ஏய் நீ 10th படிக்கிறேன்னு சொன்ன, நல்லா படிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நல்லா படிப்பேன், நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்கடா. என்ன நீ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டா? அப்போ அந்த ஸ்கூலில் என்ன நீ ஒருத்தி தான் படிச்சியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மட்டும் என் கிளாஸில் மட்டும் 57 மெம்பர்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா 57ஆ அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பர்சனா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அவங்கள அப்படியே அந்த மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு பக்கத்தில் நீங்கள் பேசுகிறத வந்து நீங்கள் 3 பேர் பேசுகிறத ஒரு பர்சன் பார்த்துட்டு இருந்தாங்களா, அவங்க பக்கத்தில் போயிட்டு அப்படியே உட்காடுறீங்க. உட்காந்துட்டு பார்க்குறீங்க. அந்த பர்சன் உங்களை சைடேஸில் பார்க்குறாங்க, நீங்களும் சைடேஸில் பார்க்குறீங்க. பட் அவங்ககிட்ட பேசலாம். அவங்கள பார்த்தா அவங்களுக்கு எதுவும் டெரராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுவுமே பேசலை. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு மட்டும் விட்டுடுறீங்க. அந்த 2 பர்சன்ஸாக அவங்களையும் பார்க்குறாங்க, அந்த பர்சனையும் பார்க்குறாங்க. உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்புறம் நான் அங்கே வந்து உட்காரட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க 2 பேருக்கும் சென்ட்ரல் அப்படியே கை காமிக்கிறீங்க. அவங்களா தாராளமாக வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. நீங்கள் போயிட்டு அப்படியே குடுன்னு போயிட்டு அவங்க 2 பேருக்கும் சென்ட்ரலில் போயிட்டு உட்காந்துட்டு அவங்க 2 பேரையும் பக்கத்தில் கூப்பிட்றீங்க. அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு என்னாச்சு, கோவமாக இருக்காங்களா, ஏன் உருன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. இல்லை அவன் கோவமாலாம் இல்லை, அவன் எப்போவுமே அப்படி தான், நீ பேசு, அவன் நல்லா பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி, அதுக்கு முன்னாடி உங்கள் பேரெல்லாம் என்ன, உங்கள் பேர் தெரியாமல் எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட பேசிட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் கேட்குறாங்க. நீங்களா அது வந்து பேசிட்டேன், உங்கள் பேர் என்ன, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ அந்த பர்சனா என் பேர் சிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. நீங்களா சிம்மா
உங்கள் நேமு சிம்சிம்மா அப்படின்றீங்க. ம் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. நீங்களா ஜிமின் ஜிமின் நான் ஜிம்மி கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து சொல்லிடுறாங்கடா. நீங்களா இந்த பக்கம் திரும்புறீங்க பாருங்கள், அந்த பர்சனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாங்க. உங்கள் பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என் பேர் ஜேகே. ஜேகே 2 லெட்ரு தானா அப்படின்றீங்க. ஜங்குக் என்ன ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் என்ன அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவங்க பேர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஐப்ரோவை மட்டும் காமிச்சு அப்படியே சைட் ஐஸில் பார்த்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜேகே கிட்ட கேட்குறீங்க. இப்போ ஜேகேவா சிரிச்சுட்டு அவன் பேர் வி. வி வியா வீண பேரா அப்படின்றீங்க. ஆமாம் வி தான், ஃபுல் நேம் கிம் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ கிம் டயாங் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போய் அவங்ககிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிச்சி அப்படியே தள்ளுறாங்க. நீங்களாம் பயமாக இருக்குது தள்ளாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பர்சனும் உங்களை அப்படியே வந்து பார்க்குறாங்கடா. நீங்களா பயந்துகிட்டே போயிட்டு உங்களுக்கு அடிபட்டுக்குள்ள நான் மருந்து போட்டு விடவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அந்த பர்சனும் வந்து அப்படியே ஸ்மெத் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் நோட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவருக்கு மருந்தெல்லாம் போடுறீங்க. டிஞ்சர்லாம் வைக்கும்போது அவங்களுக்கு பண்ண மாதிரி ஊதி ஊதி வைக்கிறீங்க. பட் இவர் எந்த ரியாக்ஷனுமே பண்ணல. வலிக்குது அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனுமே பண்ணல. அவங்க வந்து கம்முனே உட்காந்துருக்காங்க, அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்களா அந்த பர்சனே பார்த்துட்டே இருக்கீங்க. அவரா என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறாரு. நீங்களா வலிக்கலையா உங்களுக்கு, எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், மருந்து வச்சிட்டியா அப்படின்றாங்க. வச்சுட்டேன். அப்போது வந்து தூங்குவா அப்படின்றாங்க. தூங்குறதா, பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பசிக்குதா, இந்தா உங்கள் அம்மா தான் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்கல்ல, எடுத்து சாப்பிட்டு படு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வர்றீங்க பாருங்கள். அந்த காற்று அடிக்கிறதுக்கும் நீங்கள் தூங்கிடுறீங்க. தூங்கி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்லடா வி, அவர் மேலேயே தான் அப்படியே அவரோட ஷோல்டரில் வந்து சாயிறீங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க பர்சன்ஸ் 2 பேரும் தான் அப்படியே வியை பார்க்குறாங்க. வியும் வந்து அப்படியே பார்க்குறாருடா. அவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லை காமாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வி தான் உங்கள் தலையை வந்து அப்படியே எடுத்து அவர் மடியில் வச்சு அப்படியே மடியில் படுத்தா எப்படி படுப்பாங்க அந்த மாதிரி உங்களை கம்ஃபர்டபுளாக அப்படி படுக்க வச்சிடுறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சாரி மாதிரி போட்டிருக்கீங்க. சரிங்களாடா, இன்னும் நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றலை, நீங்கள் வந்து ஆஃப் சாரி மாதிரி போட்டிருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து ஸ்வேர் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா சுடி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆஃப் சாரியிலே தான் இருக்கீங்க, அப்படியே வந்து படுத்துருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க 2 பேரும் தான் எந்த டவுட்டும் வராதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த வி வந்து சொல்கிறாருடா. கேட்டது பார்த்திங்கன்னா ஜிமின் ஜேகேவா டவுட்டு வரக்கு எவனாவது உயிரோடு இருந்தால் தானே, எவனா உயிரோடு இல்லை, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தவங்க எல்லாரையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. அப்போ வி வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிடுறாரு. நீங்கள் வந்து நல்லா தூங்கிடுறீங்க. அந்த பயத்தில் அழுதுருப்பீங்க, உங்கள் அம்மா அப்பாவில் டெத்தாக இருப்பாங்க. ஸோ நல்லா தூங்கிடுறீங்க. அப்படியே பார்த்திங்கன்னா உங்கள் ஊரும் வந்துடுது. அவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா அம்மா தான் கொண்டிருப்பாங்க. சாரி, உங்கள் அப்பா அம்மான்ற விஜேகே ஜெமின் தான் வந்து கொண்டிருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மாவை கொண்டிருப்பாங்களடா. அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க விஜேகே ஜெமின் அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கொண்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அது தெரியல. உங்கள் அப்பா அம்மா இறந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. உங்களை தூக்கிட்டு போனதும் பார்த்திங்கன்னா ஜேகேவும் ஜிமின்னு தான் உங்களை தூக்கிட்டு போயிருப்பாங்க. வீர் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்திருப்பார். பட்டு அவருக்கு வந்து ஓகே, இவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, நாமளும் ஓகே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பார். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. அவருக்கு வந்து அதுதான் வந்து கொஞ்சம் இடிக்குது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவருக்கு வந்து ஓகே, அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, நாமளும் ஓகே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிட்ருக்காரு. சரியா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் தான் உங்களை வந்து அப்படியே தூக்குறாரு. வியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ரொம்ப நேரமாக அவள் குறுக்கியே படுத்திருக்காடா, எவ்வளோ நேரம் தான் அப்படி படுப்பா, முதுகெல்லாம் வலிக்கும், விடு அவளை, நாங்கள் 2 பேரும் அங்கே உட்காந்துருக்கோம்ல, வேணா ஜேகேயோட மடியில் படுக்க வச்சு நேராக படுக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே நேராக படுக்க வச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் மாதிரிடா, ரெயின் கோட்டை போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கோட் போட்டிருப்பாங்க.
அத எடுத்து அவங்களுக்கு அப்படியே மேலே போத்தி விடுறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சைல்டிஷ் மாதிரி தானடா இருப்பீங்க. ஆஃப் சாரி தானே கட்டியிருக்கீங்க. ஸோ அங்கங்கே விலகிருக்கு. அதெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே அந்த ரெயின் கோட்லாம் கழட்டி அப்படியே உங்களுக்கு போத்தி விட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் டீ-ஷர்ட்டோட தான் இருக்காங்க. நம்ம ஜிகேவும் பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே முடியெல்லாம் கோதி விட்டுட்டு, ரொம்ப சைல்டிஷ்ஷாக இருக்கால்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்கிறாரு. ஆமாம். அதனால தான் அவள அவங்க அம்மா அந்த ஜன்னல் வழியா வெளிய புடிச்சு தள்ளினா போல இருக்கு. நல்ல வேளை நம்ம கண்ல பட்டா, இல்லைன்னா என்ன ஆகுறது? அந்த ஊர் நாய்ங்க கண்ல பட்டிருந்தா அவ்வளோதான். நேத்தே இவ்வளோ பிச்சு தின்றுருப்பாங்க அப்படிங்கிற மாரி நம்ம வி வந்து சொல்கிறாரு. அப்போ ஜேகேவா, அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா வி அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. பிடிச்சிருக்குடா. நேற்று நைட்டு அவள் தண்ணிக்குள்ளே விழுந்து சொதன்னு எழுந்து போனா பார்த்தியா? அப்போவே எனக்கு பிடிச்சிருச்சு. அவளோட அந்த சைல்டிஷ் அழுதுட்டு அப்படி தொட்டியெல்லாம் பிதுக்கிட்டு போனால, அப்போவே எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால தான் பார்த்துட்ருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வி சொல்கிறாருடா. எனக்கு தெரியும் எனக்கு அப்போவே தெரியும். நீ பார்த்த பார்வையிலே தெரிஞ்சிச்சு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் போயிட்டு அவளை தூக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினும் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிடுறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் ஊரும் வந்துடுது. அப்படியே 3 பேர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, சரி இந்த ஊர்லேயாவது நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணி இவளை பார்த்துக்கிறது தான் இனிமேல் நம்மளோட வேலை அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே முடிவு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சிருப்பீங்கடா. அந்த ஊர் வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே உங்கள் அம்மாவோட சாம்பல் அப்படியே எரிஞ்சு கிடந்துருப்பாங்கள்ல. அவங்க அப்பாவெல்லாம் போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுதுருப்பீங்கள்ல, அது அப்படியே உங்கள் மேலே இருக்குது. ஸோ அதனால் டஸ்ட்டெல்லாம் ஒட்டியிருக்கும். அதனால் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில்லே பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சுருப்பாங்கடா. அங்கேயே வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து வேறு இந்த கவுன் மாதிரி வந்து போட்டுட்டு அப்படியே வெளியில் வர்றீங்க. அந்த ஊரும் வந்து அங்கே நார்மலாக இருக்காங்க. எல்லா பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது. நீங்களா வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே இறங்குறீங்க. இந்த பக்கம் வி, ஜேகே, ஜிமின்லாம் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்களாம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்றீங்க. போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கடா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்க 3 பேரையும். அப்போ வந்து நீங்கள் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வீடு வாங்கி அங்கே போயிருக்கீங்க. ஒரு 6 மந்த் பக்கம் தான் ஆகுது. அது வந்து டெவலப் ஆகிட்டுருக்க இடம் சரிங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் வீடு இருக்காதுடா. ஒரு 100 அடி தூரத்துக்கு அந்த மாதிரி தான் வீடு இருக்கும். அங்கே வந்து ஒரே ஒரு ஆன்ட்டி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களாம் என்னடா அம்மா அப்பா இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அந்த ஊரில் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அவங்களும் சரிம்மா எப்படியோ நீயா தப்பிச்சு வந்து நல்லா தான் இருக்க. இவங்க 3 பேர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கடா. நீங்களா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அங்கேருந்து தப்பிச்சு வர உதவி பண்ணாங்க. பாவம் இவங்களும், அதனால தான் இவங்கள என் கூடயே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவங்களா அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ தம்பிக்கலாம் உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்களுக்கும் யாரும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாருடா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயனோட வீட்டில் மேலே போர்ஷன் பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்குது. அவளுக்கு பாதுகாப்பாக நீங்கள் அங்கேயே இருந்துக்கங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒயன் நீங்களா இல்லை அவங்க என் கூடயே இருந்துக்கிட்டுமே, அப்போது கீழே மட்டும் தனியாக அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அந்த ஆன்ட்டியா இல்லைம்மா அப்படிலாம் இருக்கக்கூடாது, யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்களா ஜிம் வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படியே தலையாடுறாருடா. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகிறீங்க. இந்த பக்கம் ஜேகே எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேக் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜேகே தான் அந்த ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு இனிமேல் நாங்கள் அவளுக்கு இருக்கோம், ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் அவளோட சேஃப்டிக்கு நாங்கள் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருடா. நீங்களும் வந்து அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் ஃபோட்டோ அப்படி பெருசாக மாட்டியிருக்கு. சைட்லெலாம் பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா அப்பா வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களோட கையச்சு காலச்சு உங்களுக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஃபோட்டோலாம் ஒவ்வொரு பிக்காக எடுத்து ஒவ்வொன்றும் மோல்டு பண்ணி வைக்கிற பழக்கம்லாம் இருக்குல்லடா, அந்த மாதிரி வந்து மோல்டுலாம் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க பாய்ஸு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கும் இப்படி ஒரு அப்பா அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல,
நம்ம அம்மா அப்பாவை தான் கொன்னுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின்னு ஜிகேலாம் வந்து சொல்கிறாங்கடா வியா. ஆமாம், அதுக்கு தான் அவனுங்களை போட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன, இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே இவ தான், இவ்வளோ பத்திரமா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வி சொல்லிவிட்டு உங்கள் பின்னாடி வராரு. இவங்க 2 பேருமா, இவன் என்னடா நம்மளை விட இவன் தான் ரொம்ப லவ் பண்ணுறான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா ஸ்மித் பண்ணிட்டு வராருடா. நீங்களா அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே உங்கள் அம்மாவோட சாரீலாம் எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க, அப்படியே அழுகுறீங்க. உங்களை வந்து அப்படியே அப்படியே ஷூட்டில் அவளை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, இனிமேல் அம்மா அப்பா இல்லைன்னா ஃபீல் பண்ணாத, நாங்கள் 3 பேர் உனக்காக இருக்கோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து சொல்லிடுறீங்கடா. நீங்களும் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேலண்டரில் நீங்கள் எல்லாம் குறித்து வச்சுருக்கீங்க. இது வந்து என்னோடய ரிசல்ட் டே, இது வந்து என்னோடய எக்ஸாம் டே, இதில் வந்து என் ஃப்ரெண்டோட பர்த்டே டேட்டு, இது எங்கள் அப்பாவோட பர்த்டே டேட்டுன்னு சொல்லிட்டு அந்த கேலண்டரில் உங்கள் ரூமில் இருக்க கேலண்டரில் எல்லாம் குறித்து வச்சுருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு 10th எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 10th ரிசல்ட்டு வர டே நாளைக்கு. ஸோ அதை வந்து பாய்ஸ் பார்க்குறாங்க. 10th ரிசல்ட் ஆமாடா, எங்கேயாவது ஹால் டிக்கெட் இருக்கான்னு தேடு அப்படிங்கிற மாதிரி ஜிகே வந்து சொல்கிறாரு. அப்போ ஜிம்மினும் போயிட்டு அப்படியே தேடுறாரு. அங்கே ஒரு ட்ராவில் ஒரு புக்கெல்லாம் வச்சுருக்கு. அதுக்கு மேலே வந்து ஹால் டிக்கெட் வச்சு அதுக்கு மேலே பென்னு பென்சில் அந்த மாதிரி சம்திங் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வராரு. இதுதான் அவளோட ஹால் டிக்கெட் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயன்னு இருக்குது. ஸோ அவங்க வந்து சரி ஓகே பார்த்துக்கலாம் நாளைக்கு மார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஜிகே தான் அப்படியே இந்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் வியா அவங்களே பார்த்துட்டே நின்றுட்டே இருக்காரு அந்த டோர்கிட்டே. ஜிம்மினா என்ன வி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா ஒன்றும் இல்லை, குழந்த மாதிரி இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ ஜிம்மினா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்கடா. அந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்களா அப்படியே ஒரு நடுராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். அம்மா 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 நீயும் வாம்மா நீயும் வாம்மா அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடே எதிரொலிக்குது. அப்போ வந்து ஜேகே ஜிமின் வீக்கெலாம் வந்து கேட்குது. அவங்க அப்படியே ஓடி வந்து உங்கள் ரூமை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே துடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே விறுவிறுத்து போய் அப்படியே வந்து அந்த பெட்டில் படுத்துட்டு துடிச்சிட்ருக்கீங்க. அதை வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நாங்கள் இருக்கோம் நான் இருக்கேன்டி வீ இருக்கேன்டி இங்கே பாரு ஜிம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்துலேயே வராரு. நீங்களா அப்படியே வீயை வந்து நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. வீயை ஹக் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ஜேகே மேலே காலை தூக்கி போட்டிருக்கீங்கடா. உங்கள் கால்கிட்ட வந்து ஜேகே தான் உட்காந்துருப்பாரு. ஸோ அவர் மடியில் காலை தூக்கி போட்டிருப்பீங்க. அப்படி உங்கள் காலெல்லாம் ஜேகே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. வி வந்து பார்த்திங்கன்னா உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரா. ஜிம்மின் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முடியை அப்படியே கோதி விட்டுட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்களா அம்மா 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 காப்பாற்றுங்க அம்மா காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவங்களாம் அப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்கடா. எல்லா 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஐயோ அவங்கள சும்மா கொண்டிருக்கக்கூடாது, நல்லா துடிக்க கொண்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாருடா. ஜிம்மினா சரி ஒன்றும் இல்லை முன்னாடி எதுவும் காட்டிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் வியா சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே படுக்க வச்சிட்றாருடா. தூங்க வச்சிட்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. அப்படி நீங்கள் தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு பார்க்குறீங்க. அவங்க 3 பேரும் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அச்சோ சாரிங்க எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்க 3 பேர் உங்கள் வாய்ஸ் கேட்டோன்னா அப்படியே டக்குன்னு முழிச்சிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க போய்ட்டு 3 பேரும் பார்த்திங்கன்னா அவங்கள அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்கடா. கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மார்னிங் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபிலாம் குடிச்சிட்டு மார்னிங் லஞ்செல்லாம் சாப்பிட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த கேலண்டரை போய் பார்க்குறீங்க. இன்றைக்கி என்ன டே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி சர்க்கிள் பண்ணி அங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை வந்து பார்த்துட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு 10th ரிசல்ட்டு ஷூர் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி போயிட்டு இப்படி உட்காடுறீங்க பாருங்கள். நம்ம ஷிமினா இந்த அவனோட ஹால் டிக்கெட் நேற்று நான் எடுத்து வச்சேன் இந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொடுக்குறாரு. நீங்களா இரு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருப்பீங்கடா. நீங்களா அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவங்க 3 பேர் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கடா. எப்படியாவது உங்களை வந்து மேலே படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க.
வந்தீங்களா? ஜாலி ஜாலி ஜாலி, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் காலிங் பெல்லாம் யாரோ அடிக்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் வந்திருக்காங்கடா. வந்துட்டு இங்கே பாரு வயன், நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. நீங்களா சந்தோஷமாக சிரிச்சுட்டு அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் ஹாப்பியாக அவங்கள வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஜேகேலாம் அதை பார்க்குறாங்க. என்ன இவ பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துன்னு போகிறான், ஐயோ போகிறாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு, டே விட்றா, குழந்தடா, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிடுறாரு. நீங்களா அப்படியே போயிட்டு உங்கள் பிரின்ஸிபல் சார்லாம் பார்த்துட்டு அவருக்கு வந்து விஷயம்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கும். நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க 3 பேரும் அப்படியே சோஃபாலேயே உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு மத்தியானம் லஞ்செல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கடா. வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. நீங்களா உள்ளே வந்துட்டு, சாரி, நான் உங்ககிட்ட சொல்லாமலே போயிட்டேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களா, அதான் போயிட்டேன், சாரி அப்படின்றீங்க. அப்போ அவங்களா, உங்கள் அம்மா அப்பா இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அந்த என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான், அதனால தான் சாரி அப்படின்றீங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே இப்படி பண்ணக்கூடாது சரியா அப்படின்றாங்க. சரி, எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. நீங்களாம் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்கடா. உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் பேர் லில்லி வச்சுக்கலாம். அவள் பேர் வந்து லில்லி. அவளும் வந்திருப்பா. பார்க்குறா அவங்கக்கிட்ட வந்துட்டு, வயன் யாரடி இது, அவங்க அப்பா தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன், இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா, இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த லில்லியா அவங்க காது படவே கேட்குறா, அத்தை பசங்களா இவங்க 3 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா அப்படியே ஷை ஆகுறீங்க. ஏன்னா அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவங்க நல்லா அழகாக அப்படி இருந்திருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவங்ககிட்ட ஒரு கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் வந்து ட்ரெயினில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மருந்து வச்சு விட்றது, அவங்க ஷோல்டரில் வந்து படுத்தது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்கடா. நீங்கள் வந்து ட்ரெயின்லேயே ஒரு தடவை எந்திரிச்சு பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அவங்களோட அந்த ரெயின் கோட்டை வந்து உங்களுக்கு போற்றி விட்டுட்டு அவங்கெல்லாம் அப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படி சாஞ்சு படுத்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மடியில் படுக்க வச்சு அவங்க தூங்கிட்டே இருந்தாலும் அவங்க தலையெல்லாம் அப்படியே கோதி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கடா. இப்போ வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஆமாம், இவங்கெல்லாம் என்னோடய அத்தை பசங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷை ஆகிட்டு அப்படி சொல்கிறீங்க. இவங்க 3 பேருக்கும் அப்படியே ஷாக் ஆகுது. இவளாம் சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. நீங்களா அப்படியே சொல்லிவிட்டு குமிஞ்சுக்கிறீங்க. அப்போ லில்லியா அவங்க ஹேண்டை வந்து பிடிச்சி, அப்படியா, சரி நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா, யாரையா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து அவங்க 3 பேரையுமே பார்க்குறீங்க. அவங்க 3 பேரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களா, தெரியலையே, நான் இப்போ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. இல்லையா அவங்ககிட்ட வந்துட்டு, யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீ, அடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன்டி, இன்னொரு ஆள் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிப்போமோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களா, அவளே தொலைச்சிட வேண்டிய ஒன்று, கம்முன்னு போய்ட்டோம், எனக்கு கோவத்தை கிடப்பாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸு கேட்குது. கேட்டுட்டு அவங்க எல்லோரும் ஒருத்தர் பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி தான் இருக்காங்க. நீங்களா அப்படியே போயிட்டு உங்கள் ரூம்குள்ளே தான் டோர்ஸ் லாக் பண்ணிவிட்டு அப்படி யோசிச்சு பார்க்குறீங்க. இவங்கள நான் எப்படி நம்பினேன், இவங்க அன்றைக்கி பார்த்தப்போ அந்த குளத்துலேருந்து எந்திரிச்சு வந்தாங்க, இவங்கள எப்படி நான் நம்பினேன், இவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு தான், பார்த்தோன்னே பிடிச்சது தான், ஆனால் இவங்க அந்த ஊர்க்காரங்களாம் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டு அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமின் தான் அவங்க டோரை வந்து நாட் பண்ணிவிட்டு, வயன் வெளியில் வா அப்படின்றாரு. நீங்களா, இந்த வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமினா வெளியில் வந்ததை பார்த்துட்டு, இங்கே பாரு, நாங்கள்லாம் வந்து இங்கேயே ஜாப்க்கு போகலான் இருக்கோம், நாங்கள் 3 பேருமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ், இந்த ஊர்ஸ்லாம் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஊருக்கு நேர் ஆப்போசிட், அதாவது நீங்கள் போயிருந்தீங்களாடா அந்த ஊர்லேருந்து ஒரு 2-3 ஊர் தள்ளி சொல்கிறாங்க சரியா, அங்கே தான் வந்து படித்தோம், ப்ரொஃபஸர்ஸ் நாங்கள் 3 பேருமே, நாங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் தான் வந்து ஜாயின் பண்ணலான் இருக்கோம், இன்டர்னாக ஜாயின் பண்ணி எங்கள் ஒர்க் பண்ணால் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நாங்கள் வந்து காலேஜுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்போ வந்து நீங்களா, "ஆ அப்படியா? ஆ சரி. அப்போ நீங்க போயிட்டு பிரின்சிபல் கிட்ட பேசுங்க. அவரு கேட்டுப்பாரு." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்கிறீங்கடா. அப்போ அவங்க 3 பேருமா, சரி நாங்க போயிட்டு பேசிட்டு வரோம். நீ கேர்ஃபுல்லாக இருப்பியா வீட்ல?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இருந்துப்பேன்." அப்படிங்கிற மாரி நீங்களும் சொல்கிறீங்கடா. அப்போ அவங்க 3 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் தலையை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க பாருங்கள். அந்த வீதி ஃபுல்லாக நோட்டம் விட்டுட்டே போகிறாங்க. எங்கேயாவது ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஒயனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? எந்த பக்கம் வந்தால் எந்த ரூட்டில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அந்த ஏரியாவை சரவுண்ட் பண்ணி ஒரு 50 கிலோமீட்டருக்கு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுறாங்க அவங்க 3 பேருமே. அப்சர்வ் பண்ணிட்டு தான் அப்படியே போயிட்டு அவங்க ஸ்கூலில் போயிட்டு அங்கேயும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்கேயும் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர். அவர் பேர் பார்த்திங்கன்னா கிம் நம்ஜூன். ஸோ அவர் வந்துட்டு, ஓகேப்பா நீங்களே இங்கேயே இன்டர்னாக ஒர்க் பண்ணுங்கள், பட் 2 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் வந்து எனக்கே ஒரு காலேஜ் இருக்குது, நீங்கள் அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா கிம் சோக் ஜின்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட நான் கொடுக்குற லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவரே வந்து உங்களை அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிப்பார் ப்ரொஃபஸராக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் அப்படியே சிரிச்சு, ஓகே சார் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 பேரும் எங்கள் வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் அவங்க வந்து அப்படியே வெளியில் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்களா அந்த ஸ்கூலுக்கே வந்திருப்பீங்க. என்னென்னா நீங்கள் வந்து 100% ஸ்காலர்ஷிப்பில் வரீங்கள்ல, ஸோ அதனால் அங்கேயே வந்து படிக்கலாம், புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கே வந்திருப்பீங்க. உங்களை பார்த்தோன்னா, வயன் எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா, நான் புக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே வாங்கிட்டு வந்திருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. இதை பார்த்திங்கன்னா ஆரம் வந்து கொஞ்சம் வீடாக பார்க்குறாரு. என்னடா அது, ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு புக்கு தானே வாங்க வந்திருக்கா, இவங்க எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம ஆரம் வந்து பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க 3 பேர் தான் அப்படியே அவங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. அதை வந்து ஆரம் பார்த்துட்டு, யாராக இருக்குது அவங்க 3 பேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கிறது ஆரம்க்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பா அம்மா வந்து அந்த ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்ககிட்ட நல்லா ஜாலியாக பேசிட்டு புக்கு வாங்க போயிடுறீங்க. அப்போ ஆரம் நான் கிட்ட வந்துட்டு, ஆமாம் நீங்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க 3 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு திருட்டு முடிச்சுட்டு, நாங்கள் 3 பேரும் வயனோட அத்தை பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. ஓ அப்படியா, சரி ஓகே. அத்தை பசங்கன்னா கல்யாணம், ஆமாம் சார் நாங்கள் 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முறை தான் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேருமே அப்படியே சிரிச்சிட்டே சொல்கிறாங்கடா. பாரமா, ஓ சரி அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா அவள் நிறையா வந்து டீஸ் பண்ணுவாங்க பசங்கள்லாம். அதனால் அவள் ஒரு சின்ன சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாள். பட் நல்ல பிரெயின் அவளுக்கு. கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நீங்கள் தான் வந்து +1 +2க்கு வந்து நீங்கள் அப்புறம் சாராக வந்து போக போகிறீங்க, அதனால் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆரம் வந்து சொல்லிடுறாரு. அவங்க 3 பேரும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிடுறாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, ஆரமெல்லாம் பேசி முடிச்சிருப்பாரு. அவங்களும் வந்து அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்கடா. அப்படியே அந்த லீவெல்லாம் முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா லீவெல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு லில்லி வந்து அந்த பெல் அடிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. நீங்களாம் இருடி வரேன், சும்மா நான் இன்னொன்று அடிச்சுட்டேன் வரேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்ருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அவங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. ஜிகே பார்த்திங்கன்னா அவர் ரெடி ஆகிட்ருப்பாருடா. வி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருப்பாருங்க, கூட உட்காந்து சாப்பிட்ருப்பாரு. நீங்களா அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. ஜேகேவா ரெடி ஆகிட்டு வந்துட்டு, ஏய் எங்கடி அவள் கூட போகிறேன், நான் தான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. நீங்களா, நான் அவள் கூடயே போகிறேனே, நான் உங்கள் கூட தானே இருக்கேன் 1 மந்த்தாக, சும்மா ஏன் நான் அவள் கூட போகிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. அப்போ வியும், சரி ஓகே கேர்ஃபுல்லாக போ. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து நாங்கள் தான் அவங்க கூட தங்கியிருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ஸ்கூலுக்கு வந்தால் படிக்கிற வேலையை பார்க்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து சொல்லிடுறாரு. நீங்களா, சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சடைஞ்சிக்கிறீங்க. அந்த பக்கம் ஜேகே தான் சிரிச்சுட்டு, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறீங்க. அந்த பக்கம் லில்லி எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கா. நீங்கள் வந்தோடனே, வயன் என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஒன்றும் இல்லைவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எரிஞ்சு விழுந்துட்டு போகிறீங்கடா. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து +1 +2 அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா புது கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் வர்றதை பார்த்துட்டு, நீங்களும் இந்த கிளாஸ் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க நீங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. யார் கூடயும் அவ்வளோவா பேசல. லில்லி பார்த்திங்கன்னா எல்லார் கூடயும் சகஜமாக பேசுகிறா. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களை பார்த்தா டீஸ் பண்ணணும் போலயே தோண்டிகிட்டே இருக்குது.
நீங்கள் வந்து கொஞ்சம் சைல்டிஷாக இருப்பீங்க, ரொம்ப நல்லா படிப்பீங்கன்னு வேறு பேர் எடுத்திருக்கீங்கள்ல. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களை டீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. அவங்களும் வந்துட்டு உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, பட் நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. அவங்களா சரி ஓகே நாளைக்கு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து விட்டுறாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கே நம்ம ஜேகே தான் வராரு. வந்துட்டு அப்படியே இந்த கிளாஸ் ரூமை பார்க்குறாரு. பார்த்தா இங்கே எல்லோரும் எந்திரிச்சு அப்படியே பவ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து வலிகிறாங்க. உங்களுக்கா என்னம்மா இப்படி பண்ணுறாங்க, என்னோட ஜேகே இவங்களுக்கும் இப்படி பண்ணுறாங்க, சிரிக்கிறது பாரு பல்லெல்லாம் தெரியுது, அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப கோவத்துலேயே உட்காந்துருக்கீங்க. ஜேகே பாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் அவங்களுக்கான சாரு, சயின்ஸ்க்கான சாரு, ஸோ நான் தான் வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ்லாம் நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸா ஓ அப்படியா ஓகே பயாலஜி ஒரு பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்கடா. அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. இதுக்கு இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப பச்சையாக வலிகிறாங்க லில்லி அப்படிங்கிற மாதிரி லில்லியை பார்த்து சொல்கிறீங்க. ஏய் நீ உண்மையை சொல்லு, உங்களுக்கு அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா பிடிச்சிருக்கான்னா எனக்கு புரியலையே, என்ன கேட்குற நீ? எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், வேறு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏய் அப்படி இல்லடி, எப்படி கேட்குறது, எப்படி சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். நீங்களாம் ரொம்ப யோசிக்காதா சொல்கிறீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகே வந்து யார் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கம்முனு உட்காந்துடுறா. நீங்களாம் ஜேகே முறைச்சி பார்க்குறீங்க. ஜேகேவா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களாம் மோனல போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே சினுங்குறீங்க. அந்த பக்கம் ஜேகேவா சிரிச்சிட்டு அவரும் வந்து அந்த கிளாஸ்லாம் எடுக்கிறாருடா. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ஜாஸ்தி எடுக்கலை, லைட்டாக இன்ட்ரோ மட்டும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த லெசன்ஸ் எல்லாம் இருக்குது, நாளைக்கு வந்து இதெல்லாம் எடுப்பேன், எல்லோரும் வந்து கவனமாக படிச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்களும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலையை மட்டும் ஆட்டியிருப்பீங்கடா. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வியோடது. ஸோ அவரும் வராரு. அவரும் வந்துட்டு அப்படியே கிளாஸ் எடுக்கிறாரு. அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப வலியுதுங்க, பச்சையாக தெரியுது அந்த பொண்ணுங்களாம் வலியுது அப்படின்ட்டு. உங்களுக்கே நல்லா தெரியுது, நீங்களே ஒரு சைல்டிஷ் கேர்ள், பட் உங்களுக்கே வந்து நல்லா தெரியுது அவங்க வலிகிறாங்க அப்படின்ட்டு. இல்லைங்களா, ஐயோ என்ன இந்த பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டா ஏய் இப்போவாது உண்மையாக சொல்கிறீ, உனக்கு அந்த பசங்களை பிடிச்சிருக்கா, நீ லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா. நீங்களா லவ்வா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படின்னா வா சரி ஓகே, உனக்கு அவங்கள கூட இருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அதை சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. சந்தோஷமாக இருக்கேன், கம்ஃபர்ட்டாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. வேறு ஒன்றும் வேணாம், அதுவே போதுமே லவ் பண்ணுறதுக்கு, வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அது கேட்குறீங்கடா. சாரி, லில்லி வந்து உங்களை பார்த்து கேட்குறா. நீங்களா எனக்கு என்ன வேணும்னா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லில்லியா கிஸ்ஸு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா ஏய் சீச்சி அதெல்லாம் இல்லடி, எங்கள் அப்பா மாதிரியே நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓஹோ டேட் லிட்டில் பிரின்சஸ்ஸா நீ அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஏய் அடி வெளுத்துடுவேன், ரொம்ப ஓவராக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளா சரி 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 நான் சும்மா தான் கேட்டேன், நீ சென்டிமெண்டலாக ஃபீல் ஆகாதம்மா, உங்கள் அப்பா அம்மாவும் இல்லை, இவங்க தான் உன்னை பார்த்துக்கிறாங்க, நீ ஒன்று பண்ண, இவங்களே யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா அதானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து புலம்புறீங்க அவகிட்ட. அவளா என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியோட கிளாஸை முடிச்சிருது. வி வந்து மேக்ஸுக்கு வந்திருப்பாருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வி தான் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் விட்டு வெளியில் போயிடுறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு தான் போகிறாரு. ஏன்னா நீங்கள் லில்லி கூட பேசிகிட்டே இருந்து அவளை நோட் பண்ணியிருப்பார், பட் பெருசாக எதுவும் கண்டிருக்க மாட்டார். ஸோ அப்படியே வெளியில் போயிட்டு அந்த டோர்கிட்ட போயிட்டுன்ட்டு இங்கே வா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கூப்பிட்றாரு. நீங்களா நானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ தான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களாம் அப்படி குடுன்னு வெளியில் ஓடி போகிறீங்க. அந்த டோர்கிட்ட போயிட்டு நின்று பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னா அப்போது நம்ம வி அவங்க காதை பிடிச்சி திருவிட்டு கிளாஸ் டைமில் என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு, கிளாஸை கவனிக்க மாட்டியா, நீ கிளாஸை கவனிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் காதை பிடிச்சி அப்படியே திருவிட்டு இருக்காரு. நீங்களா வலிக்குது 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 வலிக்குது, விடுவி 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 ப்ளீஸ் விடுவி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜெமீன் கரெக்டாக வந்திருப்பார். உங்கள் வீக்கிட்ட இருந்து உங்களை அப்படியே பிரிச்சுட்டு டேய் என்னடா பண்ணுற, ஏன்டா புள்ள காதை பிடிச்சி திருப்புற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து நிறுத்திக்கிறாரு. நீங்களா பாரு ஜெமீனா பாரு காதை பிடிச்சி திருப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவே அழுகிற மாதிரிலாம் சீன் போட்டுட்ருக்கீங்க.
அப்போ வந்து நம்ம ஜிமினா உங்களை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ண மாதிரி நிறுத்திட்டு, டேய் போடக்கமான ஃபர்ஸ்ட் போய் பிள்ளைய அழுக வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் வீட்லேயும் மிரட்டிகிட்டே இருக்க, இங்கே வந்து மிரட்டிகிட்டே இருக்கியா, போட அவன் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்களா அப்படி சொல்ல அவனை போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமினா சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு கிளாஸில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீ கூட அவர் தான் நிற்கிறாரு. வீயா என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எதுக்குடா அவளுக்கு காதை பிடிச்சி திருப்புறேங்க பாரு, காரு பிங்கிஷாக போச்சு, ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பின்ன கிளாஸ் கவனிச்சிட்ருக்கேன், என்னை பார்க்குறாள் அவள் ஃப்ரெண்டு கூடயே பேசிகிட்ருக்காடா, சும்மா நம்மளை பார்க்குறதே கிடையாது, நான் எவ்வளோ டைம் பார்த்தேன் தெரியுமா, அவள் என்னை பார்ப்பாளா அவள் என்னை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வீ கோச்சிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்மினா வீ நீ வர அவளை மாதிரியே ஆகிட்டுருக்கு வீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படி மாதிரி கேட்குறாருடா. ஆமாம் பின்ன சைல்டிஷ் மாதிரி நீ தான் பிகேவ் பண்ணிகிட்ருக்க, உன்னை பார்க்கல, உன்னை ரசிக்கலைன்னு. ஐயோ அவக்கு வர அவள் குழந்தையா இல்லை நீ குழந்தையான்னு தெரிய மாட்டேங்குது வி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. டேய் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினும் சிரிச்சுட்டு அப்படியே கிளாஸ்க்குள்ள என்ட்ராரு பாருங்க. அங்கே இருக்க பசங்களாம் அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பால்லாம் மாதிரி செஞ்சு அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து லில்லிக்கிட்ட போயிட்டு அப்படியே காதெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. லில்லியா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. கரெக்டாக ஜிமின் வந்து உள்ளே என்ட்ரானோன்னே எல்லோரும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. யார் இது, ஐயோ செம்மையாக இருக்கானே, என்னது, ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தது நல்லதாக போச்சுடி, வர்ற ப்ரொஃபஸர்லாம் செம்மையாக வர்றாங்கடி அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கேட்டு கோவம் வருது. இந்த பக்கம் லில்லிக்கு அதெல்லாம் கேட்டு சிரிப்பும் வருது. ஐயோ யாருக்குமே தெரில இவ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு. எப்போ தெரிய போதோ, எப்போ இந்த கிளாஸில் எல்லோரும் பார்த்து அவளை கிண்டல் பண்ண போகிறாங்களோ தெரில அப்படிங்கிற மாதிரி லில்லி வந்து அப்படியே பேசிகிட்ருக்கா. நீங்களா என்னடி தானே பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளா ஒன்றும் இல்லடி அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிவிட்டு அவளோட ஒர்க்கை அவள் பார்த்துட்ருக்காடா. நீங்களா அப்படி கிளாஸையும் கவனிச்சிட்ருக்கீங்க. நம்ம ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்காக வந்திருப்பார். அவர் தான் வந்து இங்கிலீஷ்லாம் டீச் பண்ணுறாரு. நீங்கள் அது எல்லாத்தையும் கவனமாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸும் முடியுதுடா. அப்படியே பார்த்திங்கன்னா 1 by 1 ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க. மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருந்திருக்குண்டா. அந்த 6 சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க. இல்லைங்களா, வா இன்றைக்கி டே முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பெருமூச்சு விடுறீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்லாம் இன்னைக்கு சார் பார்த்தோம்ல அவர் எனக்குடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்கிறா. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜிமின் சார் எனக்குடி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. ஒரு பொண்ணு எனக்கு ஜேகே தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்கிறா. நீங்களா என்னது ஆளாளுக்கும் ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டா எனக்கு யார்ட்டி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பவுத் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த பக்கம் லில்லியாக சிரிச்சுட்டு வயன் சீக்கிரமாக யாராவது ஒருத்தருப்பா நீ கரெக்ட் பண்ணிடு, இல்லைன்னு வச்சுக்கவேன் இவனுங்களே 3 பேரை பங்கு போடுறவாளுக்கு போடுறக்கு எல்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காளுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா. நீங்களா ஆமாண்டி அந்த வேலையை தான் முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. பரவாயில்லையே தேறிட்ட போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்களா அப்படியே அவளை பார்த்து மறைக்கிறீங்க. சரி ரைட்டை விடு அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து திரும்பிடுறா. நீங்களா அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க. வீட்டுக்கு போனால் பாய்ஸாக கொஞ்சம் லேட்டாக தாண்டா வராங்க, ப்ரொஃபஸர்ஸ் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்கும், லேட்டாக தான் வராங்க. நீங்கள் அப்படியே கோவமாக சோஃபாவில் போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க கையை கட்டிட்டு. அவங்க 3 பேர் வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் கோவமாக உட்காந்துருக்கிறது பார்த்துட்டு என்ன ஏன் வந்துட்டு ஷூ கூட கழட்டல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் தான் வந்து உங்களை கழட்டி விடுறாரு. நீங்களா வீடு என்ன வீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி பண்ணோம், ஏன்டி இவ்வளோ கோவமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜேகே வாங்க பக்கத்தில் வந்து வந்துட்டு என் செல்லக்குட்டிக்கு என்ன கோவம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே கேட்குறாரு. நீங்களா ஒன்றும் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே கையை பிடிச்சி தள்ளுறீங்க. ஜேகேவா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என் கிளாஸில் எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோவம் வருது, ஏதோ பேசிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது. நீங்களா ஆளாளுக்கு எனக்கு ஜேகே சார், எனக்கு ஜிமின் சார், எனக்கு வி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பங்கு போடுறாங்க உங்களை, எனக்கு தான் வேணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் வியா அப்படி உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களா என்ன அப்படி பார்க்குறேன், பார்த்து எனக்கு ஆளுக்கு ஊத்துறது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பக்கம் வீக்கு சிரிப்பு வந்துடுது. அவராக சிரிச்சுட்டு என்னடி சொல்கிற, எங்களுக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. புரியாது உங்களுக்கு என்ன தான் புரியுதா, ஒன்றும் புரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வியா சரி கூல் டவுன் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து உங்களை அப்படியே உட்கார வச்சு உங்களுக்கு முன்னாடி நீளம் போட்ட மாதிரி உங்களை கையை பிடிச்சி இப்போ
என்னதான் பண்ணோங்கிற அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஆ அது அது வந்து எனக்கு தெரியாது. அவங்க யாரும் உங்கள பேசக்கூடாது. அப்படியே பேசினாலும் எனக்கு பொசசிவ் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. ஏய் அதுக்கு என்னடி நாங்க பண்ண முடியும்? அ என்னடி இது புதுசு புதுசா கண்டிஷன்லாம் போடுற அப்படிங்கிற மாரி நீ வந்து நம்ம ஜிம்மின் கேட்குறாரு. நீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இவ்வளோ தான் கண்டிஷன். இத நீங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி நீங்களும் சொல்லிடுறீங்க. அவங்களா, ம் அப்படியா? அப்படின்னா, அ நீ ஒண்ணு பண்ண அப்படிங்கிற மாரி ஜேகே கேட்குறாரு. நீங்களா, என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. அ நீங்க நீ வந்து எங்க 3 பேரையுமே கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நீங்களா, எது? அப்படிங்கிற மாரி நீங்க ஜேகே ஷாக்கா திரும்பி பார்க்குறீங்க. ஜேகேவா, ஆமா. உனக்கு பொசசிவ் ஆகக்கூடாதுன்னா, நாங்க 3 பேரும் உன்னோடது ஆயிட்டோம்னா, நீ எதுக்கு பொசசிவ் ஆகணும்? ஆ அ அப்போ நீ ஹேப்பியா தானே இருக்கலாம்ல. நாங்க தான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆயிருப்போம்ல. நீ எதுக்கு கவலைப்படணும்? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. நீங்களா, அதுவும் சரிதான். ஆனா கல்யாணம்னா என்ன? அப்படின்றீங்க. இந்த பக்கம் ஜிம்மினா நாசமா போச்சு. கல்யாணம்னா என்னன்னே தெரியாது அவளுக்கு அப்படிங்கிற மாரி அப்படியே தலையில அடிச்சுக்கிறாரு. நீங்களா, என்னாச்சு ஜிம்மின் தலை வலிக்குதா? அப்படின்றீங்க. தலைலாம் வலிக்கலம்மா. தலை வலிக்கவே இல்ல. தலை இருந்தா தானே வலிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்றாரு. நீங்களா, ஆ என்ன சொல்றா? எனக்கு புரியல அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஐயோ! இவளுக்கு புரிய வச்சு என்னைக்கோ குடும்பம் நடத்தி குழந்த பெத்து, ஐயோ! போச்சு போச்சு அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமின் வந்து அப்படியே நெத்தியில கை வச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் வீ தான் அப்படி உங்க ஹேண்ட பிடிச்சிருப்பார்ல. நீங்க உங்ககிட்ட வந்துட்டு, நிஜமா தான் சொல்றோம். எங்க 3 பேரையும் நீ மேரேஜ் பண்ணிக்கோ. ஆ அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் உனக்கு மட்டும் தான். யார் எங்கள பத்தி பேசினாலும் நாங்க கூட மாட்டோம். அவங்க கூட பேச மாட்டோம். சரியா? ஃபர்ஸ்ட் டேவே இப்படி நீ பாசிட்டிவானா நாங்கள் எப்படி 2 இயர்ஸ் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா, இன்னும் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆமாம். அப்புறம் ஒர்க்கு எங்களுக்கு சர்வீஸ் ஆகணும்ல. ஆ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்களா, 2 இயர்ஸாக சொல்லணும்ல, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. நீங்களா, சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே தான் கேட்குறாரு. அப்போ நாங்கள் சொன்னது என்னாச்சு, மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. 3 பேரையும் நானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், யாருக்கும் இல்லை, எனக்கு மட்டும்தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நீங்கள் வந்து அப்படியே குதிச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்து ஒரு ஃபோனில் 3 பேரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இன்னும் குழந்த தான்டா அவ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க ரூமில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டம் வந்துருமோ, நீ அவங்கக்கிட்ட சொல்லாமல் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்கள் ரூமில் வந்து கேமரா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 பேர் ஃபோன்லேயுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கடா. அவங்க 3 பேரும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. பரவாயில்ல அவளுக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காங்கடா. நீங்களாம் அப்படியே போயிட்டு ஜாலியாக ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வெறும் துண்டு மட்டும் கட்டிட்டு வரீங்க. எப்போவுமே அப்படி வரமாட்டீங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வருவீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா துண்டை மட்டும் கட்டிட்டு வந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. 3 பேரும் அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. டேய் இது வயநாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மில் வந்து கேட்குறாரு. பயமுட்றா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காருடா. நீங்களா அப்படியே துண்டை மட்டும் கட்டிட்டு நல்லா டான்ஸ் சொல்லிட்டு, ஐயா எனக்கு 3 பேரோட கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சுட்டு அந்த டோர்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க 3 பேர் வச்ச கண்ணு வாங்காமல் அந்த ஃபோனை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, நல்லா இருக்குல்ல இந்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு சுற்றுறீங்க பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ போட்டிருக்கிறது ஆஃப் சாரீடா. அப்படியே போயிட்டு கண்ணாடி மேலே நின்றுட்டு சர்ச்சுக்கு போவேனே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அப்படியே சர்க்கிள்லாம் போட்டுட்ருக்கீங்க. அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியிலேயே வந்துடுறீங்க. இவங்க 3 பேரும் உங்களை பார்த்தோன்னே அப்படியே தவன்னு எந்திரிச்சு ஓடுறானுங்க அவங்க ரூமுக்கு. போயிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு வராங்கடா. ரெடி ஆகிட்டு வந்தோன்னே நீங்களாம், என்னை பார்த்துட்டு தானே 3 பேர் ஓடுனீங்க, எனக்கு கேட்டுச்சு டோர் க்ளோஸ் ஆன சத்தம் அப்படின்றீங்க. சோஃபாவில் அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துட்டு அப்போ அவங்க 3 பேரும் அசடு விழுந்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. பார்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்கடா. அப்போ அவங்க 3 பேரும் அப்படியே சிரிச்சுட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. 4 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காரு தான், நேனோ கார் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சின்ன காரு, அந்த காரில் தான் போகிறீங்க. உங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தான் உட்காந்துருக்காரு. ஜிகே ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிமின் முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த சர்ச்சுக்கும் போயிடுறீங்க. அங்கே போயிட்டு அந்த ஃபாதர்கிட்டலாம் அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு இப்போ தான் ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் அப்படியே சாந்தி அடையணும் அந்த மாதிரி அந்த இதுக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே வர்றீங்கடா.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் தான் ஹாப்பியாக இருக்கேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ வி தான் உங்கள் ஹேண்டை வந்து பிடிச்சிட்டு, சரி நாங்கள் இங்கே வச்சு இன்னொரு விஷயம் கேட்கணும், கோச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இல்லை, எங்கள் 3 பேரையும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் நீயும் சந்தோஷமாக இருப்ப, நாங்களும் சந்தோஷமாக இருப்போம், எங்களுக்கும் அதான் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன், சீரியஸாக எடுத்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நாங்கள் சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டோம், இப்போ நாங்கள் கேட்குறதும் சீரியஸாக தான் கேட்குறோம், எங்கள் 3 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் முன்னாடி அப்படியே நீலோன்னு போடுறாங்க. நீங்களாம் போய் ஷாக்காக எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்களுக்கு வந்து 3 பேரையுமே பிடிச்சிருக்கு, ஓகேவா? அவங்க 3 பேரும் அழகாக இருக்காங்க, அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் பிடிவாதம் பண்ணாலும் அவங்க வந்து உங்களை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, சரியா? அந்த மாதிரி இருக்குடா. நீங்களாம் அப்படியே துள்ளி குளிச்சுட்டு, எனக்கு ஓகே தான், ஆனால் என் ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு 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 மட்டும் நீங்கள் ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க 3 பேர் உங்களை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து அப்படிங்கிற மாதிரி அந்த சர்ச்சையே திரும்ப பார்த்துட்ருக்கீங்க. என்ன சர்ச்சாக இருக்கா, வேற எங்கேயாவது போய் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. போகலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துட்டீங்க. உங்கள் பக்கத்தில் இப்போ ஜிமின் தான் இருக்கார். வியும் பேக் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க ஜிமினா அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாருன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் கிட்ட தான் கொண்டு போய் காரை நிறுத்துறாங்க. நீங்களாம் கொடுக்கணும்னு இறங்கி அப்படியே ஷையோட ஒரு விதமான சந்தோஷத்தோடு அப்படியே அந்த பார்க்கில் ஓடுறீங்க. ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் மேலே இடிக்கிறீங்கடா. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா கேங்ஸ்டர் மாதிரி, அவங்க பின்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு உங்களை அப்படியே பிடிக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து மோதினது அந்த கேங்ஸ்டரோட தலைவர், ஓகேவாடா? அவர் மேலே தான் வந்து மோதிருப்பீங்க. அப்படியே சாரி அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே போகிறீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீமென் குக் அப்படியே உங்கள் பின்னாடியே ஓடி வந்திருப்பாங்க. அவங்களும் பார்க்குறாங்கடா, அவங்கள வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. சாரி தெரியாமல் வந்து இடிச்சிட்டா சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. நீங்களா ஆமாம் தெரியாமல் தான் இடிச்சிட்டேன், ஆனால் அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு, பயமாக இருக்குது ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகேவா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் தலையெல்லாம் அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஜிமின் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு. அப்போ அந்த பர்சனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் தானே வந்துடுச்சா, எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளை அதனால் என்கிட்டயே கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். இந்த பக்கம் 3 பேருக்குமே கோவம் வருது. என்னடா அது, நம்மளே எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக கூட குடும்பம் எடுத்துலான்னு பார்த்தா புதுசாக எவன்டா இவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் அப்படியே கடுப்பாக பார்க்குறாரு அந்த பர்சனாக. நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன், இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங்கில் போயிட்டுருக்கேன், நாளைக்கு வந்து பார்த்துக்கிறவள அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து போயிடுறான். இவங்க 3 பேர் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க அவன் போன இடத்துக்கு பார்த்துட்டு. நீங்களா அப்பா அவன் போயிட்டான், வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேர் ஹேண்டையும் பிடிச்சி இழுக்கிறீங்க. அவங்க 3 பேரும் அப்படியே பின்னாடியே திரும்பி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்களா அங்கே என்ன பார்த்துட்ருக்குங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வர்றீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான் உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, எதுக்கு எங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து நாங்கள் 3 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் கல்யாணம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் காலேஜ் படித்ததுக்கப்புறம்தான், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஓ அந்த அளவுக்கு தெரியுமா மேடம்க்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்குறாரு. நீங்களா தெரியும் லில்லி சொன்னா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வெக்கப்பட்டே சொல்கிறீங்க. அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் தலையை வந்து அப்படியே ரப் பண்ணிவிட்டு, சரி ரொம்ப ஷை ஆகாத, அப்படியே ப்ளஷ் ஆகிற பாரு என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோர்ட்டை வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜிகேவா அப்போ அவன் மட்டும்தான் கிஸ் பண்ணணுமா, நாங்கள் 2 பேரும் கிஸ் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பரவாயில்ல கிஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிஏ ஒரு கன்னத்துலேயும் ஜிமின் ஒரு கன்னத்துலேயும் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு பர்சன் தான், டேய் என்னடா 3 பேருக்கு ஒரு பொண்ணா, எங்கள் அவாஸு கேட்டதுக்கு மட்டும் அந்த முறைச்சிங்க, இப்போ என்னடா 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி கார்டில் ஒருத்த வந்து கேட்குறான். இந்த பக்கம் வீதான் இன்னும் இவன் போகலையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்து முறைக்கிறான்டா. அவனா ரொம்ப முறைக்காதடா, எங்கள் பாஸு இந்த அட்ரஸில் கொண்டு வந்து அந்த ஃபிகரை விடுவீங்களாமா சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன்,
என்ன முழுசா தானே இருக்கா? எதுவும் கையை வச்சிரலையே?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஏன்னா எங்க பாஸுக்கு வெஜினேட்டிவா இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் ஜேகேக்கு அவ்வளோதான் பொறுமை போயிடுது. "எங்கடா உன் பாஸு?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். இந்த பக்கம் அந்த பர்சனா, "ம் எங்க கார்ல தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு." ம் அப்படிங்கிற மாரி சொல்றான். "ஆ வா காமி, நான் பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி ஜேகே வந்து அந்த பர்சனோட ஷோல்டர்ல கை போட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அந்த பர்சனா, "எங்க பாஸ நீ பார்க்கணுமா? பார்த்தா பயந்துருவப்பா. சின்ன பாப்பா மாரி இருக்க. பால் குடிக்கிற மூஞ்சி, வெத்தல பாக்கு போட்டுரும். பார்த்துக்க." அப்படிங்கிற மாரி அந்த பர்சன் வந்து சொல்றாங்க. "அத நானும் பார்த்துக்கிறேன் வா." அப்படிங்கிற மாரி இன்னொரு பர்சன் வந்து இன்னொரு பக்கம் ஷோல்டர்ல கை போடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அவங்க கூட இருக்காரு. ஜேகேவும், வியும் அவங்க அந்த பர்சன அப்படியே கூட்டிட்டு போறாங்கடா. அந்த பர்சனா, "சரி வாங்க போவோம்." அப்படிங்கிற மாரி அவரும் வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்களா, அவங்க 2 பேரும் எங்கே போனாங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அவங்க வந்துருவாங்க, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்கள அப்படியே அந்த பார்க்கில் உட்கார வச்சு உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஃபுட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு ஜிமின். நீங்களா, "எல்லாம் நல்லாயிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த பார்க்கையே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 1½ ஹவர் பாஸ் ஆகிருக்கும். அவங்க இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. நீங்களா இப்படியே ஜிமினியே பார்க்குறீங்க. ஜிமினா, "என்ன?" அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. "எனக்கு போர் அடிக்குது, வீட்டுக்கு போகலாமா?" அப்படின்றீங்க. "ஏய் சரி போகலாம், அவங்க 2 பேரும் வந்துருவாங்க, வா நம்ம போகலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா பாக்கி இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு கவரில் போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வர்றீங்க பாருங்க. நம்ம பியும் ஜேகேவும் ஆப்போசிட்டில் வராங்க. நீங்களாம், "இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. "ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை தான், முடிச்சுட்டு பார்சல் பண்ணிட்டு வந்துட்டோம்." அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. நீங்களா, சரி வீட்டுக்கு போகலாமா, போர் அடிக்குது, டயர்டாக இருக்கு, தூங்கணும்." அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே போகலாம்." அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்கடா. ஓகேடா நான் இதோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப லாங்காக போகுது. இப்போ தான் வந்து மேரேஜை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் முடிச்சு காலேஜ் போய் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பார்ட்டாக போட்டுடலாமாடா ப்ளீஸ்? எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து செகண்ட் பார்ட் வந்துடும். இல்லைனா போட ட்ரை பண்ணுறேன்டா, சண்டேவே போட ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. 3K நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து அவ்வளோதான்டா முடிஞ்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில, இல்லைன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். ஹாப்பியாக இருக்கனால பேச்சே வர மாட்டேங்குது. சாரி. சரி ஓகே, பாய் பாய் பாய், சி யூ. ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி வந்து என்ன விளக்கு பூஜையா, அது என்னமோ கார்த்திகை தீபம், எஸ். அதனால் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியும் கேட்டுட்டு இன்றைக்கி ஆல்ஃபா அண்ட் ஒமேகா போடணுமா, போட்டே ஆகணுமா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. போடுறதுனா போட்டுருவோம், பார்த்து பண்ணி விட்றலாம். சரியா? தேங்க்யூ, பை பாய், சி யூ.